பிதாவே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளால் எங்களை தெளிவாக்கும். உடைய வார்த்தையினால் இந்த பூமியில் நாங்கள் வாழக்கூடிய வாழ்நாட்களை நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸ் கிளாரிட்டியாக நாங்கள் வாழ உதவி செய்வீராக. ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ். ஐ நீட் தி அனதர் டைமென்ஷன்ஸ் atmosphere, Father. You glorified your word, the revelation through Christ Jesus. We knowing about heavenly Daddy. Jesus' name we pray and amen. சரி, எனக்கு இங்கே வந்த உடனே ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஐந்தாவது வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இது இங்கே நம்ம உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த வேர்டு வந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்போன்னா, அதில் முதல் வசனம் பாருங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பைபிளில் பவுல் எழுதுகிறாரு இது தீமோத்தேயுக்கு. என் டைம், கடைசி காலம்னு இருக்கும். அப்போ இது இப்படி இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஒன்று என்னன்னா, தேவ பக்தியின் அந்த நல்லா போட்டிருக்காரு. ஆம்பிளிஃபைடு வார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார்கள். நீ பிள்ளைகள் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, பக்தியாக இருக்கிறதுக்குன்னே ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்ன். இவர் பக்திமான்னா நம்ம மனசில் ஒரு பிக்சர் வரும். ஒரு மாதிரி பொலைட்டாக, அமைதியாக, ரொம்ப சிம்பிளிஃபைடு ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஒரு மாதிரி அந்தந்த மதத்துக்குரிய அடையாளத்தோடு அப்படியே ஒரு பௌவியமாக தேவ பக்தியின் அது 5 என்ன போட்டிருப்பார்? 3:5. Holding to a form of outward godliness, although they have denied its power. சரி, நல்ல கவனிங்க. இப்போது நல்ல கவனி. நம்ம கிறிஸ்தவத்துக்குன்னே ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு, வேஷன் கூட சொல்ல, ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ பெண்டிகாஸ்ட்னு வச்சிங்களேன். பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ், பெண்டிகாஸ்ட் ஊழியர் அப்படின்னாலே ஒரு ஒயிட் ஜிப்பா, அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் ஜிப்பா, ஒயிட் வேஸ்ட். அது இப்போ பேண்ட்டாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், பட் ஒயிட். அப்படியே கலராக இருந்தாலும் ஒரு டீசெண்ட், ஒரு ஃபார்மல் ஜீன்ஸ் கூட இல்லாமல் ஒரு ஃபார்மல் பேண்ட்டு, ஒரு ஃபார்மல் ஷர்ட், அது மேக்ஸிமம் இன் பண்ணியிருக்கணும். அந்த பாஸ்டர் பார்த்தாலும் ஒரு மாதிரி, ஒரு முகம் ஒரு சீரியஸாக இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் மக்கள்கிட்ட அப்படி ஒட்ட மாட்டார். ஒரு மாதிரி அப்படியே இருப்பார். டோன்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் அப்படி தான். அவங்களும் ஒரு மாதிரி அமைதியாக வருவாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அந்த பேட்டர்ன் தப்பானது. அது அப்படி நம்ம வருஷக்கணக்காக பழகிட்டோம், அல்லது தலைமுறை, தாத்தா அப்பா தலைமுறையாக அப்படி வந்துட்டோம். இதை தான் பவுல் சொல்கிறார். இந்த அவுட்வேர்டு லுக், இந்த அவுட்வேர்டு எக்ஸ்ப்ரெஷன், வெளியில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப சூப்பர் மேன்னு நம்பிடாதீங்கன்றார். நான் இப்போ கொஞ்சம் மாத்திரம் பிரசங்கத்தை நான் என்னை பேசிக்கிறேன். என் பாஸ்டருக்குன்னு எனக்கு சில பேட்டர்ன்லாம் இருக்குது. இதை வச்சு நான் உன்னை நம்ப வைக்கிறது வேண்டாம். நானே என்னை நம்பிடக்கூடாது. புரியுதா புரியலையா? ஏன்னா அது பல வருஷம் நான் இதில் இருக்கிறதுனால
எனக்கு ஒரு டேஞ்சர் இருக்குது. என்ன டேஞ்சர்னா, இப்படியே மக்களுக்காகவே ஒரு பேட்டர்ன், எல்லா பாஸ்டரும் அப்படி தான் இருக்காங்க, எல்லா சர்ச்சும் அப்படி தான் இருக்காங்க. இது இன்றைக்கி மட்டும் இல்லை, 300 வருஷமாக அப்படி தான் இருக்காங்க. 300 வருஷமாக ஒரு பாஸ்டரோட ட்ரெஸ் கோடு, பேச்சு, ஸ்டைல், இதெல்லாம் அப்படியே எல்லாம் ஒரு பாரம்பரியமாகவே கல்ச்சர், ஒரு கலாச்சாரமாக இருக்கும்போது அதில் நான் மட்டும் கேனத்தனமாக செக்ஸை பிரிச்சுக்கிட்டு, செக்ஸை பேசிக்கிட்டு, சினிமா பாட்டை பாடிக்கிட்டு, காமெடி பீஸ் மாதிரி இருந்தேன்னா காரி துப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் எனக்குள்ள ஆவியன் என்ன பேசுகிறாரு, சேகர் அதெல்லாம் கரெக்டு, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தப்பு இல்லை, ஆனால் அந்த பேட்டர்ன் தான் உயிர்னு வச்சுக்கிட்டு உள்ள கேனத்தனமாக இருக்கிறது டேஞ்சர்ன்றார். இதில் பவுல் சொல்கிறாரு, இப்படி சில பேர் இருப்பாங்க, அவர்களை நம்பாதன்றார். ஆனால் நான் இதை எப்படி தெரியுமா பேசுகிறேன், நான் என்ன தெரியுமா, சேகர் நீயே இந்த பேட்டர்னை நம்பிராதன்னு நான் பேசுகிறேன். நீங்கள் என்னை நம்புறாதுன்னு பேச மாட்டேன். நான் இப்படி பல வருஷம் இதிலே இருக்கிறதுனால, ஓஹோ நான் அப்படி தான் போல இருக்குன்னு நம்பிராதன்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஸோ தேவ பக்தியின் பேட்டர்ன், அமைப்பை தரித்திருப்பார்கள், அதனுடைய பலனை இழந்து போவார்கள். அது பலன் இல்லைங்கிறது பின்னாடி பார்ப்போம். இதுதான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கீவேர்டு இது கொடுத்துட்டே இருந்தார், அது அப்படியே சொல்லிட்டேன். இது எப்போ நடக்குமா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி அது பார், ஆம்பிளிஃபைல என்ன போட்டிருக்கு பாருங்களேன், 3:1 2 Timothy chapter 3 verse 1. But understand this, that in the last days dangerous times of great stress and trouble will come. Difficult days that will be hard to bear. சரி, ப்ளீஸ் again read it மா. But understand this, இதை நீங்கள் விளங்கிக்கிங்க, இதை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. நல்லா இது தமிழ்லாம் கிடையாது, அதுதான் சும்மா அப்படியே. நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சு வரும்போது அத்தை கார் பின்னாடி சீட்டில் உட்காந்து சொல்கிறாங்க, ஏங்க இந்த ஒரு வசனத்தை இப்படி வியாக்கியானம், இப்படி உள்ளேருந்து பிரசவத்துக்கு வயிற்றுக்குள்ளே விட்டு பிள்ளைய வெளியே எடுக்கிற மாதிரி இப்படி எடுத்தெல்லாம் பேசுகிறீங்க, ஏங்க இது மற்ற இடத்துலலாம் பேச மாட்டேங்கிறாங்கன்னு 80-85 வயசு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆந்து போகிறாங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. யாருங்க இப்படி பேசுகிறா? வாசிப்பா. but understand this, அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை நீங்கள் படிங்க, இதை நீங்கள் கேளுங்க, யூ லிசன் இட், ஜஸ்ட் யூ ரீட் இட். I even not speak, just you meditation also, meditate the word also. I proclaim, I declare, you must understand this. ஹலோ, புரிஞ்சிக்குங்கன்றேன், விளங்கிக்குங்கன்றேன். நீங்கள் இதை படிக்க வேண்டாம், இதை நீங்கள் தியானம் கூட பண்ண வேண்டாம், புரிஞ்சுக்கிங்க. அட்லீஸ்ட் ரொம்ப சிம்பிள் பேசிக்கு காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே உட்காந்துருக்க பிள்ளைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிங்க. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். understand this, that in the last days, அதுதான் மேலும் கடைசி நாட்கள், இந்த லாஸ்ட் டேஸ், dangerous times. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டேன். தமிழில் அது இல்லை, அபாயகரமான அப்படிங்கிறதுலாம் இதில் வரல. நான் உங்களை பயமுறுத்த விரும்பல, அபாயகரமான டேஞ்சரஸ்ன்னு கூட நான் சொல்ல விரும்பல. அடுத்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருப்பி பேர் டேஞ்சரஸ்னா, in the last days dangerous times, டேஞ்சரஸ் டைம்ஸ், அபாயகரமான காலங்கள் அல்லது நேரங்கள். அந்த அபாயகரமான நேரங்கள் கூட நீங்கள் விட்டுருங்க. அடுத்தது விரலை விட்டு ஆட்டக்கூடிய வார்த்தை, அதை நான் ஒவிட் பண்ண மாட்டேன். அது என்னன்னு பாருங்க. dangerous times of great stress and trouble. of great stress. தமிழ் அது இல்லை.
In the last days, the people meet the circumstances or atmosphere or environment, great stress. Stress, மன அழுத்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்படி நினச்சிக்காதீங்க. ஆவிக்குரிய திருச்சபையிலிருந்து உலகத்துக்குள் போய் மன அழுத்தம். உலகத்தில் போய் மன அழுத்தம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் போனால் மன அழுத்தம் குறையும். இப்போ அப்படி ஆகி போச்சு காலம். கிறிஸ்தவ உலகமே ரொம்ப மன அழுத்தம் உள்ள பிரசங்கமாக அப்படி தான் இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. த கிரேட் ஸ்ட்ரெஸ். இப்படி சொல்கிறப்போ, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன தேவபக்தின் வேஷத்தை இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் பாரு. ஏன்னா இதே வசனத்தை பாசஸில் இன்றைக்கி வேறு மாதிரி பேசுகிறாங்க. அந்த கட்சியில் நான் சேரல, அவங்க பேசுகிறது தான் நான் எடுத்து பேசுகிறேன். ஆனால் அவங்க பேசுகிற கண்டென்ட் வேறு, நான் பேசுகிற கண்டென்ட் வேறு. அந்த காலத்தில் எல்லாரும் வயிறு உப்பி கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பமாக இருந்தாங்க. மரியாளும் கர்ப்பமாக இருந்தா. கர்ப்பமாக இருக்கிற எல்லா வயிறுலேருந்து குழந்தை பிறந்துச்சு. மரியாள் வயிற்றுலேருந்து குழந்தை பிறந்துச்சு. நான் எல்லா கர்ப்பத்தையும் பேசலை. மரியாள் கர்ப்பத்தையும் அதுலேருந்து பிறந்த அந்த குழந்தையும் நான் பேசுகிறேன். I entirely different from that normal style. நான் இதை என்ன தெரியுமா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த கடைசி காலத்தில் பக்தி, சபை, ஆண்டவர், பரிசுத்தாவி, விசுவாசம், பைபிள் ரீடிங் அப்படிங்கிறதான தேவ பேட்டர்ன் நிறைஞ்ச அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தத்தை வச்சுக்கிட்டே வெளியே மன அழுத்தம் இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். மன அழுத்தம் சொல்லுங்கள் எல்லாரும் பக்கத்தில் பார்த்து. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே என்ஜினியரிங் வேர்டு. அது என்ஜினியரிங் வேர்ட்லேருந்து தான் அது என்ன பண்ணிச்சு, வந்துச்சு. அது என்னன்னா, ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அது மேலே பில்டிங் கட்டுறாங்க, அது மேலே ஒரு பில்டிங் கட்டுறாங்க. திடீர்னு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பேஸ் மட்டம் வீக், பில்டிங் பலமாக இருக்குது. அதிலேருந்து வந்தது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. உனக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய வந்துச்சுன்னா எல்லாமே ஆடி போயிடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? இந்த காலத்தில் இந்த கொரோனா வரும்போது நிறைய பேர் ஆஸ்பத்திரி போனாங்களே, வைரஸ் வந்து போகலை, வந்துருமோங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் போனவங்க. ரொம்ப முக்கியமானது அது. வைரஸ் அது பாட்டு வருது, அது பாட்டு இப்போ வைரஸ் போயிடுச்சா? இருக்குது இன்னும் இங்கே. அது பாட்டு எல்லா வயிறும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த கலெக்டிவ் கான்சியஸ்ஸு அது போயிடுச்சு. போய் அதுக்கப்புறம் வேறு பிரச்சனை நம்ம வந்தோடனே அது இருந்தாலும் அது இல்லாத மாதிரியே நம்ம இருக்கிறோம். அதை குறித்த மன அழுத்தம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கும் உனக்கும் இந்த காலத்தில் நல்லா விளங்கிக்க, இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே போயிட்டு இருந்தோம்னா, இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த மன அழுத்தங்கிற ஒரு விஷயம் நம்ம விட்டு போகவே போகாது. மன அழுத்தத்தோட கர்த்தரை அறிஞ்சவங்க, கர்த்தரோட உறவாடி ஜெயித்தவங்க சரித்திரமே கிடையாது. இன்னும் கூட சொன்ன விளங்கிக்க, மன ஸ்ட்ரெஸ்ஸும் கிரைஸ்டும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். கிரைஸ்ட் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்கிற இடத்துல கிரைஸ்ட் இருக்க மாட்டார். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன? ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன? உணர்ச்சி.
ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உணர்ச்சி. அப்படியே வரம்பார். உணர்ச்சியை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. உணர்ச்சி ஏற்படுத்துகிற சில விஷயத்தை உன்னால் பார்க்க முடியும். இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போய் பார்த்தா ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுறதுனால ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் என்னங்க, ப்ரெஷர் ஜாஸ்திங்க. இந்த ப்ரெஷரை கூட பார்க்க முடியாது. ப்ரெஷர் ஏறினதுனால அவங்க படுத்துருக்கிறத பார்க்க முடியும். நீ கண்ணில் பார்க்குறதெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாதவைகள் ஏற்படுத்தினது தான். கண்ணில் பார்க்கறத டீல் பண்ணணும்னா கண்ணில் பார்க்க முடியாததை டீல் பண்ணியாகணும். நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். உணர்ச்சிகள் எந்த பெந்தேகோ சபையிலும் பேச மாட்டாங்க. நான் பேசுகிறேன். உணர்ச்சிகளில் 1000 ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. வேறு வகையில் சொல்கிறேன் பார். பாவத்திலிருந்து இயேசு உன்னை மீட்டதனால் அவர் ரட்சகர். ஆனால் ஆழமாக சொல்கிறேன், உன் உணர்ச்சிகளிலிருந்து உன்னை மீட்பதனால் அவர் ரட்சகராக இருக்கிறார். நீயும் நானும் செய்த பாவத்தை இயேசுவின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தி விட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் அவர் ரத்தம் கழுவிரிச்சு அவர் மீட்டெடுத்தார்னு எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிறீங்க? வெரி குட். பாவம் செய்யக்கூட உணர்ச்சியும் அதே நாட்கள் எடுத்து விட்டார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல வேலை, என் வாயை கலராமல் நல்ல புள்ளி ஆயிட்டீங்க. சில பேர் பாவ உணர்ச்சியே இல்லாத மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. டாக்டர்கிட்ட சீக்கிரம் போய் காமிங்க, உங்கள் உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஐயா, பாவம் செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி இருக்குல்ல, அது இன்றைக்கும் உங்ககிட்ட என்கிட்ட இருக்குது, நாளைக்கும் இருக்கும். அதை டீல் ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணுற ஒரு கட்டம் இருக்கும். அது வரைக்கும் அதை என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போலேருந்து என்ன தெரியுது, எது ரொம்ப நம்ம எதில் ரொம்ப கவனம் செலுத்தணும்? உணர்ச்சிகளை கவனம் செலுத்தணும். ஆனால் உணர்ச்சியை குறித்து ஒரு பயப்புள்ள பேசுறது இல்லை கிறிஸ்தவத்தில். எத்தனை பேர் ஆமென்ற? மேலும் கடைசி நாட்கள் உணர்ச்சி கொந்தளிப்பு வரும். அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு அதிகமாகவே பக்தி சென்டரை வைத்தே வரும். இந்த தேவையில்லாத உணர்ச்சிகளை தூண்டிவிடுகிற பேட்டர்ன் ஆகிய பக்தி பேட்டர்னை விட்டு விலகு என்று கிறிஸ்டோபர் சேகர் பவுலோடு சொல்லுகிறேன். உணர்ச்சி போராடிக்கிட்டு என்கிட்ட உணர்ச்சி இல்லைங்கிற வேஷத்தை வேண்டான்றேன். ஹலோ, இன்னும் பக்கத்து வீட்டில் முருங்கைக்காய் சொந்தக்காரங்க போனால் முருங்கைக்காய் பறித்து குழம்பு வைக்கணும், முருங்கைக்காய் திருடணும்னு எனக்குள்ளே இருக்குல்ல, அந்த திருட்டுத்தனம் தேவையில்லைங்கிறது உனக்கும் தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அந்த திருட்டுத்தனம் வருதுன்னு முதல்ல சொல்ல ஆரம்பின்றேன். பத்தியா, அமைதியாயிருப்பது எல்லாரும். மற்றவங்கிட்ட சொல்ல வேண்டாம், வெக்கப்படுற பிரச்சனை. மற்றவங்கிட்ட சொல்கிறது நீ வெக்கப்படுறன்னு இல்லை, உனக்கிட்ட அந்த உணர்ச்சி இருக்குன்னு நீ ஒத்துக்கிறதே வெக்கப்படுற. இங்கே தான் நானும் எங்கள் ஆவியானவரும் நிற்கிறோம். நான் முதல்ல என்ன சொல்கிறேன், உனக்கு தெரிகிற மாதிரி உங்ககிட்டே அட்ரஸ் பண்ணு. இல்லைன்னா உனக்கு மன அழுத்தம் இருக்கும். யார் தன்னுடைய கேவலமான உணர்ச்சிகளை இப்படி இருக்கேன்னு சொல்லி உன்னையே மட்டம் தட்டுற மாதிரி இருக்கிறதுனால இல்லாத போல் நீ நடிச்சின்னா அது உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் ஆமின்னு சொல்லி வாயை திறந்து இந்த மன அழுத்தத்தை விட்டு விலகுங்கள் என்று நானும் என்னுடைய ஆவியானவரும் பிதாவும் குமாரனும் யூடியூப் மூலமாய் அநேகருக்கு கொக்கரக்கா என்று சொல்லுகிறோம். உணர்ச்சி தமிழில் பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 7:9. தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 7:9. வாசிங்க.
துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர். நம் தேவன் என்ன பண்றவர்? சோதித்து அறிகிறதற்காக சோதிப்பார். ஏன் சோதிக்கிறார்னா அறிவதற்காக. எதை அறிகிறதற்காக சோதித்து அறிகிறார்? எதை? இருதயத்தை. இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இருதயத்தை சோதித்து அறிகிறவர்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொன்னையும் சோதித்து அறிகிறாராம். அது கூட கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளிந்திரியம்னு போட்டிருக்கு. உங்களுக்கு இருதயம்னா என்னன்னு தெரியும்? என்னென்னு தெரியாது, எனக்கு தெரியும். நீங்கள் என்ன எல்லாம் இருதயம் எதை நினைக்கிறீங்க? இந்த லேப்டாப்னு இருக்க அந்த இருதயம் ஒரு பயலுக்கும் தெரியாது. எங்கே பைபிளில் இருதயம் வருதோ அந்த இருதயம் இல்லை. அது இந்த மாங்காய் போடுங்க, என்ன கிட்னி போடுங்கன்றமுல மட்டன் கடையில் இந்த லேப்டாப் இருதயத்தை பைபிளில் இருதயம்னு சொல்லாமல் அதை புரிஞ்சுக்கிங்க. சில பேர் அந்த பெரிய இருதயத்தெல்லாம் சோதிக்கிற அதை டாக்டர் இருக்கார் சோதிக்கிறதுக்கு, அங்கே போய் சோதிக்க வேண்டியது. அந்த இருதயத்தை குறித்து என்ன பண்ணவே இல்லை, பேசலை. அது வேறு இருதயம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த இருதயம் இல்லை மட்டும் பக்கத்தில் சொல்லுங்கள். அது அந்த இருதயம் இல்லாமலையா? இல்லாமா? அந்த இருதயம் இல்லாமல கேளு. அப்படியே பொக்குன்னு சொல்லிவிட்டான். அந்த இருதயம் இல்லை. சரி, இருதயத்தை அப்படி இன்னொன்று என்ன சோதிக்கிறாராம்? உள்ளிந்திரியம்னு இருக்குது. நான் உங்களை கேட்குறேன், எனக்கு ரொம்ப வருஷமாக ஊழியக்காரன் இருந்தால் என்னன்னு தெரியல. அது என்னங்க உள்ளிந்திரியம்? எத்தனை பேருக்கு இங்கே உள்ளிந்திரியம்னா தெரியும்? சத்தியமாக யாருக்கும் தெரியாது, எனக்குமே தெரியாது. ஆனால் சொல்லிகிட்டே வருவோம், நீர் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறீர், உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறீர், உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறீங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? நீ கிளாஸில் நீ சேர்ந்துருக்கிற ஸ்கூலில் காலேஜில் ஒரு வருஷம் ஒரு வார்த்தைக்கு தெரியாமல் பாஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவியா? இதுதான் இலச்சவாய் புத்தி இந்த பெந்தகோஸ்தில். ஒரு பயலுக்கு உள்ளிந்திரியம்னு என்ன பண்ணது தெரியாது. கேட்டுப்பார், உள்ளிந்திரியம் பிரதரம்மா. அது பாசுமா, அது என்ன ஆம்ப்ளிஃபைட் வேர்ஷனில் பாசு. உள்ளிந்திரியத்துக்கு அதில் என்ன போட்டிருக்குன்னு பாசி. Psalm chapter 7 verse 9. Oh, let the wickedness of the wicked come to an end, but establish the righteous, those in right standing with you. For the righteous God tries the hearts and minds. Righteous God tries the hearts and minds. Heart and mind. என்ன அது ஆம்ப்ளிஃபைடு ரெண்டு இருக்குல்ல, கிளாசிக். அது கிளாசிக் வேணும் இல்லை, இன்னொரு பாஸ் அதான் கிளாசிக்கா? சாதாரண நார்மல் இதா? வேற என்ன ஆம்ப்ளிஃபைட் இருக்கு? கிளாசிக் வாசிங்க. அது வாசிங்க. Oh, let the wickedness of the wicked come to an end, but establish the uncompromisingly righteous, those upright and in harmony with you. For you who try the hearts and emotions and thinking parts are righteous God. இது என்ன வருஷம்? இது கிளாசிக். கிளாசிக், வெரி குட். இன்னொரு வாசிப்பாத. இப்போ நல்லா கவனிங்க. உள்ளிந்திரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஜெசி. இன்னைக்கு உள்ளிந்திரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. For you, யூடியூப்ல இருக்க பிள்ளைங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். For you who tries the hearts, who God tries the heart and emotions, heart and emotion, இருதயத்தையும் உள்ளிந்திரியத்தையும், heart and emotion. இப்போ சொல்லுங்க, உள்ளிந்திரியம்னா எமோஷன்னா நம்ம பற்றியா வந்துருச்சு பற்றியா? emotions உணர்ச்சிகள். 4:12 ஹீப்ரூ, அதிலே வாசி அதே வேர்ஷன் ஹீப்ரூ 4:12. நமக்கு நம் பாவங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லாவற்றையும்
நம்மை போலவே சோதித்து பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அது வாசிமா லாஸ்ட் 4:17 Hebrew chapter 4:16 வாசி. Let us then fearlessly and confidently and boldly draw near to the throne of grace, சரி, that we may receive mercy for our failures and find grace to help in good time for every need, appropriate help and well-timed help coming just when we need it. he knows our feelings னு வருதா அல்லது கிளாசிக்கில் வருதா? ஃபீலிங்ஸ்னு வருப்பா. அது 7:9 எமோஷன்ஸ். உள்ளிந்திரியம்னா எமோஷன்ஸ், உணர்ச்சிகள், எமோஷன். நம்முடைய எமோஷன்லாம் அவர் அறிஞ்சிக்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய ஃபீலிங்ஸும் அவர் என்ன பண்ணுறாரு. ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பிரதர், பேடாக ஃபீல் பண்ணுறேன், அல்லது ஐ ஹாவ் குட் ஃபீலிங், ஐ ஆம் நவ் அவுட் ஆஃப் மூட், இரிட்டேட்டாக இருக்குது, For we do not have a high priest who is unable to understand. அதே தான் இல்லையா கிளாசிக்கா? அதே தான். ஓகே, அது என்ன வசனம்? 15th. ஓகே. For we do not have a high priest who is unable to understand and sympathize and have a shared feeling. Shared feeling. என்ன ஸ்பெல்லிங்? ஷேர், shared, S-H-A-R-E. Yeah. Share feelings. And have a shared feeling with our weaknesses. Fantastic, super. அது பாரு, நம்முடைய வீக்னஸான ஃபீலிங்ஸை எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுன்றார். கொஞ்சம் நல்லா கிட்ட வாங்க. 7:9 பார்த்தோம் இமோஷன், இதில் பார்க்குறோம் ஷேர் அவர் வீக்னஸ் ஃபீலிங்ஸ். ஹலோ பிள்ளைங்க ரெடியாக இருங்க. வீக்னஸ் ஃபீலிங், நாட் குட் ஃபீலிங், வீக்னஸ் ஃபீலிங். இங்கே உட்காந்துருக்க ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாரு. உனக்கு எனக்கு எப்போதும் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற எமோஷன், நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸ் இதுவரையிலும் யாராலும் டீல் பண்ணப்படாமலே இருக்கிறது. இந்த கட்டியை கேன்சராக மாறிடுச்சுன்னா, கட்டியாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே அதை டீல் பண்ணாதனால அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. எது ஒன்றும் ஆரம்பத்திலேயே அதை டீல் பண்ணணும். ஆரம்பத்திலே எது டீல் பண்ணுறியோ அதை உன்னை ஹீல் பண்ணும். First of all, you and I need to dealing, not healing. எந்த ஒரு மருந்துமே டாக்டர் இருக்கிற டிசீஸை டீல் பண்ணாமல், சிக்னஸை டீல் பண்ணாமல் ஹீல் பண்ணுறது இல்லை. அவங்க ஹாஸ்பிட்டல் ரேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் இருக்கும், எல்லாமே ஹீலிங் தான். ஆனால் ஹீலிங்னா எல்லா ட்ரக்ஸும் எடுத்து கொடுத்துட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் த டிசீஸ், என்ன வியாதிங்கிறது மட்டும் இல்லை, அதனுடைய ரேட்டு இப்போ எப்படி போய் ரேட்டுன்னா என்ன, அது ஆரம்ப நிலையா ரொம்ப ரைட். அப்போ நல்லா புரிஞ்சிக்க, நல்லா விளங்கிக்க. என்னையும் சேர்த்து இங்கே இருக்கிற எல்லாருமே இப்போ நான் சொல்கிறேன், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் ஆர்சிலேருந்து வரும்போது, அது எங்கேருந்து வரும்போது, என்னை நீங்கள் எப்போ ஃபர்ஸ்ட்டு சந்திச்சிங்களோ, அது சுந்தராயன் ஹோட்டலாக, அது எங்கேயோ அது ஞாபகம் இல்லை, அல்லது அப்பா வீட்லேயோ, யார் சேவியர் அப்பா வீட்லேயோ, டன்னு எப்போ நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணிங்களோ, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்த உங்களுடைய லைஃப்பும் சரி, என் லைஃப்பும் சரி, நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிற லைஃப் ஸ்டார்ட் பண்ண லைஃப்பும் சரி, இப்படியே நீங்கள் வந்து நீங்கள் ப்ரோக்ரஸ் இல்லாமலாம் இங்கே இருக்க மாட்டீங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் என்ன ஆகிட்டே இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. என்னைக்கு உங்கள் வளர்ச்சி அப்படியே ஸ்ட்ராகிங் ஆகி அதுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லை, அந்த ஸ்டேட்டஸ்லேயே இன்னை வரைக்கும் நம்ம இருக்கோம்.
அப்படின்னு இருந்துட்டால் அதுக்கப்புறம் என்ன கிடையாது, நமக்கு வளர்ச்சி இல்லை. ஏன் அந்த க்ரோத் இல்லைன்னா, ஏன் அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா, நம்ம இமோஷனில், நம்ம ஃபீலிங்ஸில் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிட்டோம். ஸ்ட்ரக் ஆனதுனால நியூ பிளெஸ்ஸிங் நமக்கு வர்றதில்லை, நியூ ப்ரக்ரஸ் நமக்கு வர்றதில்லை, நியூ க்ரோத் நமக்கு இல்லை. இப்போ இன்னொரு கேள்வி, உன் இமோஷன், உன் ஃபீலிங்ஸ் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, நீ டீல் பண்ணவே இல்லை, ஆகவே நான் தான் தேவன், ஆகவே நான் உனக்கு க்ரோத், வளர்ச்சி கொடுக்க மாட்டேன், இமோஷன் கொடுக்க மாட்டேன், அது என்ன பிளெஸ்ஸிங் கொடுக்க மாட்டேன், ஒரு மிரக்கல் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு கோச்சிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவர் எப்போவுமே தான் செய்கிறத என்ன பண்ண மாட்டார், தடை செய்ய மாட்டார். ஷவர் பாத்தில் தொடர்ந்து திறந்து விட்டால் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி உன்னை என்ன பண்ணிட்டு தான் இருக்கார், உன்னை வளர்ச்சிக்கு ஏவுற விதமாக, ஆசீர்வதிக்கிற விதமாக என்ன பண்ணிட்டு தான் இருக்கார். ஃப்ளோ உனக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு வளர்ச்சி இல்லை, நமக்கு பிளெஸ்ஸிங் இல்லை, நமக்கு மெச்சூர்டு இல்லை. ஏன்னா உள்ள ஃப்ளோ ஆகிறத உனக்குள்ளே ஏதோ ஒன்று பிளாக் பண்ணி தடை பண்ணிகிட்டு இருக்கு. அதுதான் உன்னுடைய எமோஷன், உன்னுடைய ஃபீலிங்ஸ். ஓகே. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களை விட்டுறேன், நான் என்ன பேசுகிறேன், எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நான் வளரல, ஊழியக்கார என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய புதுமைன்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னை யாராச்சும் அப்படித்தான் நான் 1980 நான் இருக்கேன், அப்புறம் 90 இருக்குது, 2000 இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டவரே இல்லாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். நான் நேற்று போன வாரம் நடந்த விஷயத்தை சொல்ல வேலை விட்டுரு, போன வருஷம் கூட சொல்லாமல் இருக்க மாட்டேன். அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. அப்படித்தான் நான் மலேசியா போயிருக்கும்போது, உங்களுக்கு நல்லா தெரியுங்க, அண்ணா ஏற்கனவே சொல்லிட்டாரு, 10 தடவை சொல்லிட்டாருன்னு. எல்லா பயப்புள்ளையும் என்ன தான் பேசிகிட்டு இருக்கானுங்க, அரைச்ச மாவை தான் அரைக்கிறானுங்களே தவிர நேற்று என்னடா நடந்துச்சு, போன வாரம் செத்து போயிட்டான் அவன் கடவுள். கரண்ட் அப் டு டேட்டில் அவர் நமக்கு செய்கிறத நம்ம என்ன பண்ணுறதே இல்லை. சொல்லுப்பா. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், தேங்கிட்டோம், ஸ்ட்ரக் ஆகிட்டோம். அது எனக்கு என்ன பண்ணிருச்சு, பயப்புள்ள தெரிஞ்சிருச்சு. ஐயோ எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலைன்னு மனசாச்சு என்ன சொல்ல, ஒன்றும் நடக்கலடா, நீ ஸ்ட்ரக் ஆகிட்டடா லூசு பாயில, மக்களை ஏமாத்துறதுடா, என்னமோ நேற்று கத்திர பேசுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ண, ஓ சங்கர பரபரபரான்றேன். இந்த வேஷம் போடாதன்றார் ஆவியானவர். புரியுதா உனக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷன் உனக்கு? ஏன் கத்திரம், கோவப்படுறேன்? எனக்கு ஒன்றும் நடக்கலை, என்னமோ ஆயிடுச்சு, அது மக்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் என் மக்களை யாரும் டீக்ரேட் பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு தளபதி மாதிரி, நான் வந்து ஒரு ஆக்டர் மாதிரி, நான் வந்து ஒரு நயன்தாரா மாதிரி, அப்படி இப்படி மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட்டை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன். மார்க்கெட்டாடா இது, சாவுடா, சாவு மரணம் வாழ்க்கடா, என்ன ஒன்று சாவா இல்லாட்டி பொழைப்பா, அவ்வளோ. இது ஜீவ மரண போராட்டம், இதில் ஆக்ட் பண்ண முடியாது. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், அந்த பேட்டர்னில் ஆக்ட் பண்ணாத. ஸ்ட்ரக்காயின்னு உனக்கு புரிஞ்சிக்க, வளரலாம் வளரன்னு ஒத்துக்க. ஏன்னா நீ உயிரோட வாழணும். மற்றவன் உன்னை பாராட்டுறான், அதை அங்கே போகாத, நீ உயிரோடு வாழணும்ல, உனக்கு நீ உண்மையாரு. அப்போ எங்கே ஸ்ட்ரக் ஆனியோ, அது என்ன இமோஷனோ, என்ன ஃபீலிங்ஸோ, அதை ஏதாச்சும் பண்ணு. அந்த அடப்பை மட்டும் திறந்துரு. பொதன்னு பல வருஷம் தேங்கி கிடத்த ஆசீர்வாதங்கள், அற்புதங்களும் கரை புரண்டு ஓடும். சார் நீங்கள் மறந்துடாதீங்க, Psalm chapter 7 verse 9, emotion. 4:15 ஹீப்ரூ ஃபீலிங்ஸ். நான் இந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்லாம் பைபிளில் தேடினாலும் கிடைக்காது, ஆனால் அதை டிரான்ஸ்லேஷனில் கொண்டு வந்திருக்கேன். நான் எதை குறித்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா, ரட்சிக்கப்பட்டு கடவுளே உங்கள்கிட்ட நைட்டு பேசினாலும் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு உலகம். அதை குறித்து யாரும் எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்லை. அது பேசாத வரைக்கும், அதில் ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைக்காத வரைக்கும் வளர்ச்சியும் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது.
அது மட்டும் இல்லை, நீங்கள் தயவுசெய்து இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன், யாரும் பயந்துடாதீங்க. குட் ஃபீலிங் நம்மகிட்ட இல்லை, ஒரு பாசிட்டிவ் எமோஷன் இல்லைன்னா என்ன ஃபீலிங் இருக்குது? ஒரு ஹர்ட் பண்ணுற ஃபீலிங் இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருக்குது. நம்மளை என்ன பண்ணும் அது? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நீங்கள் புது இது இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஜாய், ஆண்டவரோட நம்ம இருந்தோம்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அது கடவுளோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன், நல்லா இருக்கும் பாரு. உங்கள் வீட்டில் புஷ்ஷுன்னு அழகாக மார்னிங் ஏந்திருக்கீங்க, அப்படி ஒரு ரோஸ் பூத்துருக்கு, அப்படி பூத்துருக்கு, சின்னதில்லை, நல்ல பெருசாக பனித்துளிலாம் அதில் இருக்குது, அப்படியே ஆடுது லேசாக காற்றுல. நீங்கள் பார்த்தீங்களா, ரோஜா பூ பூத்து நீ என்ன வளர்னாலும் அது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா அதான் ரோஸு. அப்படி இருக்கிறது தான் க்ளோரி. அது ரோஜாவா வந்ததுனால க்ளோரி இல்லை, அது 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 க்ளோரி தான். அது நீ ஜாயை என்ஜாய் பண்ணா, நீ கர்த்தரோடு இருப்பதனால் நீ ஜாய்ஃபுல்லாக இருக்கிறாய் இல்லை, அதுதான் நீ. எனக்கு வித்தியாசம் புரியலையா? இல்லை இல்லை புரியலையாப்பா? நம்ம அப்படி இல்லைங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எப்படி தெரியுமா, நம்ம இப்போயும் நம்ம இருக்கணும், இருக்கிற மாதிரி. ஆமாம், இப்போ எல்லாத்துக்குலாம் இது இருக்குது. ஜாயில் இருப்ப நீ, பேரில் மட்டும் ஜாய் இல்லை, ஜாய், இன்னொன்று பீஸ். பீஸ்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? பீஸ் நினச்சிட்ருக்கீங்க. பீஸ்னா சமாதானம். நீ என்ன திட்டினாலும் திட்டுறா, உள்ள அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொதிச்சுக்கிட்டு இருப்போம், செருப்பை கழட்டி நாள் வைக்கலாமான் இருக்கேன், ஆனால் கர்த்தர் கோச்சுக்குவாருன்னு. அதுக்கு பேர் பீஸ் இல்லை, அதுக்கு பேர் பீஸு. இந்த ஜாய் பீஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் வரும் எங்கள் அத்தை பேசினாங்க காரில், ஏங்க இன்னும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சினிமா பாட்டெல்லாம் பாடி உங்கள் ஃப்ரீடத்துக்கு பேசுங்க அப்படின்றாங்க. நான் உன்கிட்ட சொன்னேன், இந்த ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே சினிமா பாட்டு தான் நான் பாடலான்னு தான் வந்தேன். நீங்கள் உங்களுக்கு மாதிரி இதை விளக்கிடுறேன். ஐயோ என்னப்பா சினிமா. சரி, இங்கே இருக்கிறவங்ககிட்ட மனசாட்சியில், எங்கே மனசாட்சி இருக்குன்னு எனக்கு தெரியல, அங்கே கை வச்சு சொல்லுங்கள். ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பாட்டு கூட, என்ன பின்னாடி இருட்டாக இருக்குது, ஒரு பாட்டு கூட அங்கே மறந்துடுங்க. அப்படி பாட்டு வந்தாச்சு, போ பிசாசு பரபரவா அப்படின்றீங்களா? உள்ளே ஆன் பண்ணி சுத்தம் ரீவைண்ட் பண்ணி கேட்குறியா இல்லையா? நான் இது தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் அப்பா, உங்கள் தாத்தன் எல்லாமே இந்த தமிழ்நாட்டு கல்ச்சரில் திரைப்படத்தையும் அவர்கள் வாழ்க்கையும் பிரிக்கவே முடியாது. இங்கே வேணா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கலாம், ஆனால் அது உள்ளே என்ன பண்ணிட்டு தான் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும், திரைப்படமும் திரை இசையும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு பேர் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ். நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம தமிழ்நாட்டில்? எல்லாத்துக்கும் தெரிந்த லாங்குவேஜில் ஒரு விஷயத்த சொன்னால் ஈஸியாக அவங்களுக்கு போய் என்ன பண்ணிடுது. அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் ஆகிய சினிமா பாடலில் சொன்னால் இதுவும் போய் சீக்கிரம் சேர்ந்துருது. சினிமா பாடல் நான் உங்களுக்கு சொல்கிறதுனால பரிசுத்தம் குறைஞ்சி போகிறது இல்லை. இங்கே அது ஏன் நான் கையில் எடுக்கிறேன்னா, நீ போய் பாட்டு கேளு கூத்தடிக்கலாங்கிறதுக்காக இல்லை. நீ எப்படி நினச்சா அது ஓம்பாடு. நான் சினிமா பாட்டு பாடுறேன், சினிமா பார்க்குறேன், ஆனால் வேறு லெவல். நான் அதை வச்சுட்டு நம்மகிட்ட என்ன பண்ண முடியாது, விளையாட முடியாது, அது நான் தள்ள தட்ட முடியாது, கொன்னே போடுவேன். புரியுதா? அது அதாவது இப்போ என் ஒய்ஃபு
இங்கே ஒரு லேடி வந்துட்டா, அவள் உதடு பாடுறா, என்ன மாதிரி அப்படியே என் ஒய்ஃப் உதடு மாதிரியே இருக்கு பாரு. என் ஒய்ஃபோட எனக்கு இருக்கிற சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த சென்சிட்டிவிட்டி மாறாமே நான் அவளை என்ன பண்ணிகிட்ருக்கேன், வர்ணிச்சிட்டு இருக்கேன். இது ஒன்று. இன்னொன்று, ஆகா என்ன சூப்பரா, எப்படி அழகா இருக்கா, சூப்பர்ரா, வாடி போகலாம். அவள் அப்படி தனியாக நிற்கிறா. சினிமா பாட்டு கையில் எடுக்கிறனால இயேசுவின் மீது இருக்கிற ஒன்று சென்சிட்டிவிட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடாத. இந்த சென்சிட்டிவிட்டி குறையாம அதை பார்த்துக்க. குறையுதுன்னா அதை விட்டு. இதுக்கு மேலே விளக்கமாக யூடியூப்பில் பேச முடியாது. நீ என்னை சுட்டு போட்டாலும், நீ என்னை தப்பாக நினச்சாலும், 1000 உதாரணம் சொன்னாலும், ஓ இவர் ஒரு மாதிரி அப்படி மட்டும் வந்துடாத. என் அப்பனுடைய சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிச்சுன்னா இதை நான் கட் பண்ணிடுவேன். அந்த அந்த வக்கம், அந்த வக்குங்கிறது கரெக்டாக சொல்லிட்டேன், அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருந்தால் சினிமா பாட்டு கேளு, இல்லைன்னா பொத்திக்கிட்டு இதை மட்டும் பார்த்துக்க. பி கேர்ஃபுல். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜுங்க. இது சினிமா பாடல் நம்ம இங்கே மறைக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் இது. நான் இன்னும் கூட சொன்னால், அத்தையிட்ட சொன்னேன், ஏங்க சில வேளை இந்த கண்ணதாசன் அவங்க இவங்கெல்லாம் செத்து போய் அவங்க பரலோகத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு அவங்க காரில் வந்தேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, அது கரெக்டு. அது அவங்க இன்னொன்று சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை, நம்ம சொல்லாதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எதையும் குறைச்சி இதை வச்சுக்கிட்டு ஏன்னா இதுவே நம்ம ஒன்றும் புரியல. ஆகவே நான் சினிமா பாடல் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கு, புரிஞ்சிருக்கு. அதை சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக போய் சென்றடைகிறது. ஆக நான் எதை உங்களுக்குள்ளே மருந்து மாதிரி திணிக்கிறான் தான் முக்கியம் தவிர தேனா எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. தேனுன்னா உனக்கு சொட்டு சொட்டுன்னு ஜொல் ஊறுது, அப்போ அதை மூலமாக வச்சு உன்னை மருந்து திணிச்சு அனுப்பிச்சிடுறேன். இதுக்கு இவ்வளோ பெரிய வியாக்கியானம். அதனால் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏன்னா சார் நான் கூட பார்த்தேன், ஏதோ ஒரு பாசம் சினிமா போட்டு லுன்னு குழைச்சிட்டு இருக்கானுங்க. உனக்கும் பாட தெரிஞ்சால் பாடி உதாரணம் சொல்லு. உனக்கு ஒரு காரணம் இல்லைங்கிறதுக்கு மற்றவெல்லாம் வாயை நீ மூடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. பாவம் அவன் டேலண்ட்டில் அவன் வியாபாரம் பண்ணுறான். உனக்கு அது இல்லைன்னு விட்டுரு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? உனக்கு தான் தாவீது கல் எடுத்து போனான்னு இருக்கா இல்லையா, அதுலேயே போயேன். நேற்று ஒரு பாட்டு கேட்டேன். ஒரு 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 கதாநாயகனை ஒரு கதாநாயகியை வர்ணித்து பாடுறான். அது கடைசியில் எனக்கு அது ரொம்ப அதாவது ஒவ்வொரு சினிமா பாடல்னு கேட்கக்கூடாது ஸ்ரீதர். அந்தந்த காலத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய கண்ணாடி அது. என்னடி கண்ணாடி அது. மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமோ, அப்படி வர்ணிச்சுட்டே வருமா. மின்னுகின்ற பல்வரிசை முத்துச்சரமும், யாரும் மெச்சுகின்ற குணங்களே தான் சொத்து சுகமும். இது எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி பாடலாம். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனால் அவள் சொத்து என்னவா, நல்ல குணமா. இப்போ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போனால் சொத்தோடு தான் போய் ஆகணும். சினிமா படம் பார்க்காத. அந்த காலத்தில் பணத்தை விட சீர்சனத்தை விட உள்ளே வரக்கூடிய மருமக குணத்தோடு இருந்தாலே அவள் சொத்து இல்லாட்டி போனால் கூட நல்ல குணமே சொத்து சுகம்னு அப்படி ஒரு காலமும் கலாச்சாரமும் இருந்திருக்குன்னு காண்பிக்கிற கண்ணாடி திரை இசைகள். சில பேர் வீட்டை விட்டு புறப்படும் போதே முடிவோடு இருந்துட்டீங்கள, ஜாக்கிரதை. மண்டகணம் பரிசை புத்தி இருக்கக்கூடாது. கர்த்தரோடு உறவாடினா எல்லா காரியத்திலும் சிறகடிக்கணும். வானத்தில் பறக்கணும்னா சிறகு வேணும். இங்கேயே மேயணும்னா தொந்தி வேணும்.
எல்லா கோழியும் பறக்காது, ஆனால் அதுக்கு சிறகு இருக்குது. ஏன் பறக்க முடியலன்னா சிறகை விட உடம்பு பெருசு. ஆனால் சிட்டு குருவி பறக்குதுன்னா உடம்பை விட கற்பனையும் விசாலமும் புத்தியும் ஆர்வமும் சிறகும் பெரிது. கொஞ்சம் கைத்தட்ட கொஞ்சம் முன்ன வெளியே சேர்ந்து உட்காருங்க. சில பேர் ரொம்ப டார்க்காக இருக்கனால நான் ரொம்ப இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. எமோஷன், ஃபீலிங்ஸ். தம்பி, தங்கச்சி, அம்மா, உங்களுடைய ஃபீலிங் என்னுடைய எமோஷன் டீல் பண்ணலன்னா வளர்ச்சி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. கொஞ்சம் வருஷம் இதை மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய சான்ஸ் இருக்குது கடவுளை விட்டு பிரியாட்டி போனால் கூட அதே சபையில் தான் இருப்போம், அதே வீட்டில் தான் இருப்போம். ஆனால் கடவுளுக்கு நமக்கு மருந்துக்கும் சம்பந்தம் இருக்காது. உலகத்தை விட கேவலமான ஒரு மென்டாலிட்டியை வாழுவோம். அது நரகம், அது பெரிய ஸ்ட்ரெஸ். ஸோ ஜாய், சமாதானம். சமாதானங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். சமாதானங்கிறது ஹோல். ஷாலோம்னு அதுக்கு அர்த்தம். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். ஷாலோம்னா நீ சமாதானமாக இருக்கிறடா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது கலெக்டிவ் பிளெஸ்ஸிங்னு அர்த்தம். சமாதானம்னா செல்வம், பணம், உறவினர்களோடு இருக்கிற நல்ல ஆரோக்கியமான உறவு, உடம்பு ஆரோக்கியம், சொந்த வீடு, தோட்டம், துறவு, யார் என்ன சொன்னாலும் காயப்படாத ஒரு மல்டி 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 குட்னஸ். இது எல்லாம் சேர்ந்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அந்த பேக்கேஜை கொடுத்தா அதுக்கு பேர் ஷாலம், சமாதானம்னு அர்த்தம். ஸோ தேவனோடு உறவு கொண்டிருக்கோம் என்றால் ஜாய் அண்ட் ஷாலோம் நம்ம இடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். சரி. ஆனால் இன்றைக்கி பெந்தகோஸ்து சபை, நான் பெந்தகோஸ்து சபை மட்டும்தான் பேசுகிறேன். கிறிஸ்தவ பெந்தகோஸ்து சபை என்ன பண்ணுதுன்னா சமாதானத்துக்கு நான் இந்த மாதிரி பேக்கேஜ்னு சொன்னேன்ல, அந்த அர்த்தம் எடுக்காமல் பல்ல கடிச்சிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அப்படியே 4 பேர்த்துக்கு அவர் என்ன பேசினாலும் பாருங்கள் அப்படின்ற ஒரு 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 பாவலா காட்டுற அந்த ஒரு பேட்டர்னை வச்சுருக்கு. ஜாய்ங்கிறது, சந்தோஷங்கிறது, அது என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கேன் ஒன்றும் இல்லை. பாருங்கள், சபையில் ஒரு அம்மா சொல்லுது, என் மருமகளுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், நான் ஜெபிச்சபடியே ஆஸ்திரேலியாவில் நல்ல வேலை அவளுக்கு கிடச்சிருச்சு. மாதம் 3.5 lakhs சேலரி. பாஸ்டர் சூப்பர், எல்லாம் கை தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. அதில் ஒரு அம்மா இப்படி தட்டுது. ஏன் அவளை நான் ஜெபம் பண்ணிருந்தேன், என் குடும்பத்துக்கு வரல, அவளுக்கு வந்துருச்சு பாருன்னு. ஆனால் வெளியே என்ன பண்ணேன், நம்பி அது மாதிரி சிரிச்சு. அது பேர் ஜாய் இல்லை, போய். ஹலோ, அவளுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலன்னா கூட அவளுக்கு கிடைச்ச சூப்பர் டி தட்டுறான் பத்தியா. தட்ஸ் அ ட்ரூ ஜாய். ட்ரூ ஜாய். அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன, ஏன் அவன் தட்டுறான் தெரியுமா? நடிக்காமல். இவன் கேட்டான், இவன் குடும்பத்தை நடக்கல, அவன் குடும்பத்தை நடக்க. ஆனாலும் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட 2 விதமான ஆட்டிடியூட் இருக்குது. என்னன்னா, ஒன்று, யாருக்கோ கிடைச்ச ப்ராஃபட்டிக்கலாக கிடைச்ச ஜாயை யார் செஞ்சா? தேவன் செஞ்சார். ஆனால் தேவன் தான் செஞ்சார். தேவன் தீர்க்க தரிசனமாக அவளுக்கு கொடுத்த அந்த பிளஸ்ஸிங்கை தனக்குன்னு என்ஜாய் பண்ணான்னா அந்த தீர்க்க தரிசனத்தின் வேலை புத்தியே என்ன தெரியுமா ஆயிரும், இவனுக்கு அதே மாதிரி கிடைச்சிரும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இப்படிலாம் கணக்கு போட்டாமல் இருக்க மாட்டான். இன்னொரு வகை என்னன்னா, சூப்பர் டி கிடச்சிச்சவனுக்கு அல்லேலூயா, ஆஸ்திரேலியா போய் உட்கார போகிற. ஏன்டா உனக்கு வயிறு எரியலையே? ஏன், உனக்கு ஆஸ்திரேலியா அங்கே அனுப்பிச்சவனே என் பக்கத்தில் சின்ன வீட்டு மாதிரி என் கூட இருக்கான். அவன் நம்ம ஆளு. அவன் இது போல் 1000 ஆஸ்திரேலியா தருவான், பாரு தருவான். இது 2. 3, ரேஷனில் 1000 ரூபா கொடுக்குறான்னு கச்சை கட்டி நிற்கிறோம், வரிசை கட்டிக்கிட்டு. நான் லேட்டாக வந்துட்டேன், 50 பேர் நிற்கிறான், வெயில். ஒவ்வொருத்தனா பை எடுத்துகிட்டு போகிறான்.
நான் ஆரம்பத்தில் இந்த பையெல்லாம் இன்றைக்கி வாங்க எடுத்துகிட்டு போகிறான் பார், நான் நிற்கிறேன் பார். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன், அவன் போகணும் பையை எடுத்துக்கிட்டு, அப்போ தான் நான் கவுண்டர்கிட்ட போக முடியும். அவனுக்கு 10:40 எடுத்துகிட்டு போனான், நான் 12:40 நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஹலோ, இந்த புத்திலாம் இல்லாமல் நான் ஒரே பொறாமையும் பல்கடிப்புமாக தான் இருக்கும். இதெல்லாம் எது கொண்டு வருது? ரியல் ஜாய் கொண்டு வருது. ஏமே, நமக்கு பொருள் தேவை, நமக்கு ஆசீர்வாதம் தேவை. அது இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிரத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இவரை விட அது மேலே காதல் இருக்கு. நமக்கு சில விஷயம் வேணும், இவர் மேலே காதல் இருந்தால் அது கைக்கு வந்தாலும் ஸ்தோத்திரம், கைக்கு வராட்டியும் ஸ்தோத்திரம். ஏன்னா இது மேலே அப்படியே அட்டாச்ட் ஆகிட்டார். ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா புரியலையாப்பா? இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடு, இல்லாட்டினா அதையும் நான் சொல்லிடுறேன். இல்லாட்டினா ரொம்ப 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 பிரச்சனை ஆயிரும். ஒரு வயசு உனக்கு வரும், ஐயோ நான் நடித்தே காலம் தள்ளிட்டேன், நான் மற்றனை நானே ஏமாத்தின உட்காருவா பற்றியா? அது மோசமானது, ரொம்ப மோசமானது. பல வியாதிகளை கொண்டு வந்து முடக்கி போட்டுரும், படுக்கையும் கடமைப்பா. அந்த மாதிரிலாம் வேண்டான்னு நான் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். உன்னை மட்டும் இல்லை, உன் மூலமாக இது கேட்குறையா, என்னை விட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தாலும் சரி, எதான் உண்மை. ஒரு கேனையாக ஒரு கிராமத்தான் பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு பொருள் எடுத்து எழுதி விட்டுரு. எமோஷன்ஸ். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு புது ஸ்டடி தான். இப்போ இங்கே என்ன தெரியுமா ப்ராப்ளம், அதை புரிஞ்சுங்க. எனக்கு உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதுதான். ஒரு 10 லேடிஸை கூப்பிட்றேன், ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஒரு ரிங் தரேன், ஒரு கோல்டு ரிங் தரேன்ற. எனக்கு நல்லா தெரியும், அந்த 10 பேரில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் ஃபஸ்ட்டு போயிடுவானுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆள் வரமாட்டேங்குது, மற்ற 10 பேர் நிற்கிது, அது மட்டும் ஏந்திரிக்கல. ஏன்? நான் கூப்பிட்றேன், வா நீ வான்றேன். இல்லை வரமாட்டேன். வேண்டாம். கோல்டு ரிங்குடி. வேண்டாம், நான் வரல. ஏன்? 3 மாதம் கர்ப்பமாக இருக்கா. அது என்ன பண்ணிடக்கூடாது? ரிங், கோல்டு ரிங்காக அது கலைஞ்சிடக்கூடாது. கோல்டு ரிங் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், இந்த ஜீவனை சம்பாதிக்க முடியாது. அவளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லாம் அவளை சுற்றி நின்னாலும் கோல்டு ரிங் வருதேன்னு சொல்லி முன்னாடி நின்றுட்டான்னா அவளுக்கு அவேர்னஸ் இல்லை. அவேர்னஸ் மீனிங் நான் இப்பொழுது ரியலாக என்ன இருக்கேங்கிறது பேர் அவேர்னஸ், விழிப்புணர்வு. புரியுதா? அவளுக்கு செம அவேர்னஸ் இருக்கு. கோல்டு ஓடலாம், ஒரு மாதிரி மேனேஜ் பண்ண கூட ஓல்டு கூட பெற்றுக்கொள்கிறேன். எதுக்கு ரிஸ்க்கு? அந்த கோல்டு ரிங் வரும்போது கர்ப்பம் கலையாமல் கூட பெற்று இருக்கலாம். ஆனால் அந்த ரிஸ்க்கு தானே, அது கலைஞ்சிச்சுன்னா ஏன் இந்த ரிஸ்கில் மாட்டிக்கிட்டு ரொம்ப விழிப்பாக இருக்க பாரு. ஒன்றும் வேண்டாம், எல்லாம் ஓடட்டும். அவளுடைய இருப்பு, தமிழில் எக்ஸிஸ்ட், அவளுடைய கிள்ளுனா கூட அவளை மாற்றவே முடியாது. அவ்வளோ அவேர்னஸாக இருக்கா. என்னுடைய அவேர்னஸ் உன்னதத்தில் அவரோடு கூட அமர வைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை மனுஷிக்க, எனக்கு ஈஸியாக சொல்ல தோணுது, நீ கை தட்ட தோணுது, யார் இங்கே நடிக்கலை, நம்ம என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் என்னை மன்னிச்சிங்க, பழக்க தோசையில் நான் அப்படி பேசுகிறேன், பழக்க தோசையில் நீ என்ஜாய் போய் கை தட்டுற. ஆனால் இதே மாதிரி நம்ம விழிப்புணர்வோடு இருக்கமான்னு கேட்டால் நம்ம அப்படி இல்லை. அப்படி இருந்தால் நம்மளை திட்டும்போது நம்ம ஏன் சோகமாக இருக்கோம்? 4 பேர் அலட்சியப்படுத்தும் போது நம்ம ஏன் ஒரு மாதிரி அஃபண்ட் ஆகுறோம்? அப்போ நம்ம எதுவாகவே இல்லை, நம்ம அது போய் ரூட் ஆகலை, வேறு கொள்ளல. அவரோட தாண்டா நான் உன்னதத்தில் உட்காந்து இருக்கேன்டா அப்படிங்கிற. இப்போ நான் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், ஓடக்கூடாதுங்கண்ணா. அவளுக்கு அந்த அவேர்னஸ் மாதிரி இந்த சத்தியத்தில் இருக்க இப்போ நம்ம இருக்கிற அது நமக்கு விழிப்புணர்வு இல்லை. இப்போ ஒன்றும் இல்லாதப்போ அதுக்கு நம்ம ஓகேன்றோம். டென்ஷன் ஆகி பணம் இல்லை, அங்கே போகணும் இங்கே போகணும், வட்டிக்கு வாங்கணும் போது அங்கே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்?
ஐயோ இவங்க கொடுக்கலன்னா கேவலமாயிரமே தான் இருக்குமே தவிர, நம்ம போகிறோம் கொடுக்கலன்னா அவரோட உட்காந்துருக்கோம், அது வரமாட்டேங்குது பாரு. நல்லா புரிஞ்சிக்க, அதெல்லாம் உனக்கு வராமல் இருக்கிறதுக்கு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது உன்னுடைய எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். இப்போ நீங்கள் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க, நல்லா புரிஞ்சிக்க, நல்லா தயவுசெய்து புரிஞ்சிக்க. புரிஞ்சிக்கன்னா உனக்கு புரியாட்டி இது தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்காட்டி பரவாயில்ல, தெரிஞ்சிக்க. உன்னை என்ன போட்டு உதச்சி பரட்டி எடுத்தாலும், நீ என்ன சொன்னாலும், ஒரு சத்தியம் மட்டும் மாறாது. இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது சத்தியம் என்றால், நீங்கள் திருச்சியில் இது என்னடம் ஜெனி பிளாசாவில் சேரில் உட்காந்துருக்கிறது ஃபேக்ட். என்னது? உண்மை. ஆனால் ட்ரூத் என்ன தெரியுமா? சத்தியம். ஃபேக்ட் கேன் பி சேஞ்ச். உண்மைகள் மாறுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரூத் பிரின்சிபிள் மாறவே மாறாது. இங்கே ஒரு பொருளை நான் தூக்கி போட்டேன்னா திருப்பி பூமிக்கு வரும். சைனாவில் போய் போட்டோன்னா அப்படி தான் வரும், அமெரிக்காவில் போட்டால் அப்படி தான் வரும். ஏன்னா இது வந்து பிரின்சிபிள், இது கிராவிடேஷன், லா ஆஃப் கிராவிடேஷன், இது மாறவே மாறாது. நீயும் நானும் உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது மாறாது. நீ நம்பாமல் போ. விழிப்புணர்வோடு இருக்கிறோம் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது அப்படி தான் இருக்கும். ஏன் பிரச்சனை இன்றைக்கி என்ன தெரியுமா? இந்த துப்புக்கட்டை போய் பிரசங்கம் பண்ணுறதை விட்டுட்டு என்னை வறுத்தெடுக்கிற சூழ்நிலை வரும்போது, என் பொண்டாட்டியோ பிள்ளைய என்னை பார்க்கும்போது, என்னடா எரும மாட்டு மழை பெஞ்ச மாதிரி ஆம்பாட்டு கிடக்கிறான்னு காது பட கேட்கணும். ஏன் அப்படி இருக்கேன்னா, நான் அவரோட உட்காந்துருக்கேன். இது இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு வாரமோ மாவனைய காலுக்கில் வந்து தான் தீரும். எவ்ரிதிங் புட் அண்டர் மை கிரைஸ்ட், நாட் மை கிரைஸ்ட் ஃபீட் ஒன்லி, மை செல்ஃப், மை ஃபீட் ஒன்லி. இது பிரசங்கத்துக்கு இல்லை, கேட்கறதுக்கு இல்லை, ஒன்றை சொல்கிறதுக்கு இல்லை. ஜெசி, அண்ணா அவமானப்படும் போது, குற்றமே செஞ்சு மாட்டிக்கும் போது, ஊரே காரி துப்பும் போதும் அது இல்லைன்னு மறுக்கிறது அர்த்தம் ஓகே, தப்பு தான், ஓகே. பட் இது என்னை பாதிக்காதபடிக்கு இன்னொன்று பாதித்திருக்கிறது. ஐ ஆம் சீட்டட் வித் ஹிம். உனக்கெல்லாம் இருக்கா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கேன் பார்த்து, உனக்கெல்லாம் இருக்கா? இதில் இல்லாமல் தயவுசெய்து இதெல்லாம் மூவ் பண்ணாத. அது உனக்கு பெரிய டேஞ்சர். டேஞ்சர்னால் என்ன? எப்போ பார்த்தாலும் உனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும், டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒன்றுமே முடியாது. சாரி ஏன்னா அதை நான் சொல்லியே வரும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல, இப்போ உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கீங்க. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? அனுபவிக்காத நான் இப்போ கை தூக்குங்க, நான் அனுபவிக்காதவங்க பார்க்குறேன். யாராச்சும் அனுபவிக்கலாம், அவங்கள இன்னொரு சிலுவையில் வச்சு அடித்து ஆராதிக்கலான் இருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸினுடைய மொத்த உருவமே நீ தானே. அதனால தானே அத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ் இப்போது. ஆனால் எல்லாத்துமே டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். நீ ஒரு கேள்வி கேளு. நீ உன்னதத்தில் அவரோடு உட்கார்ந்துருக்கோன்னு சொல்கிறோம். எபேசியர் 2:8 ஸ்ட்ரெஸ்ஸாகவும் டென்ஷனாகவும் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், எதுங்க உண்மை? எத்தனை பேர் இந்த ரோலர் கோஸ்டரில் போயிருக்கீங்க? எத்தனை பேர் போயிருக்கீங்க? பிரியா போயிருக்கியா? சரி. அப்போ நீங்கள் போட்டு என்ன பண்ணுவீங்க? உக்காந்தி பெல்ட் போட்டு கீழே இருக்குது, சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். இப்படி
அது கீழேருந்து மேலே வர வரைக்கும் ஹாய் அப்படி ஹூஸ் பம்பாக இருக்கும். அப்படி மேலே போயிடுவோம். இப்போ அப்படி கீழே இறங்கும்போது அதே மாதிரி ஹை கீழே இறங்குறமேன்னு சொல்ல மாட்டீங்க, ஈன்னு கத்துவோம். ஏன்னா விழுந்துருவோம்னு, உள்ளபடியே ஐயோ விழுந்துருவோம்னு பயத்தில் கத்துறீங்க. நீங்கள் உழுவுறீங்களா? சொல்லுங்க, உழுவல. கடைசியில் கீழே அவுத்து போட்டு வந்துடுறீங்கள பெல்ட்டெல்லாம். கத்துனது வேஸ்ட்டு தானே. உக்காந்துக்கிட்டே அந்த அவேர்னஸ் இல்லாமல் கத்துனா அது வேஸ்ட்டுங்க. கத்தாமையே வாழலாமா வாழக்கூடாத? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம இப்படி போட்டிருக்கிறோம், பெல்ட் போட்டிருக்கிறோங்கிறது அதுதான் உனக்கு ரியாலிட்டியாக இருக்குது. சாரி, இறங்கிறது பள்ளம் தான் உனக்கு ரியாலிட்டியாக இருக்குது. பெல்ட்டு போட்டு ப்ரொடெக்டிவாக இருக்கிறது உனக்கு ரியாலிட்டியாக இல்லை. இந்த ரியாலிட்டி உனக்கு வரலன்னா அடுத்த ரியாலிட்டி உனக்கு கொண்டுரும் மீன்ஸ் என்ன? இப்படி தான் பயந்த மீன் டென்ஷன் ஆகும். மேலும் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த பேட்டர்னை நம்பாதீர்கள். நானும் என் பவுலும் சொல்கிறோம். சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டேன். இப்போ உங்கள் அவேர்னஸ் எப்படி? உங்கள் விழிப்புணர்வு இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸ்ரீதர், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அவர் இயேசு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டார். அது ஒரு சத்தியம். ஆனால் அதே பைபிள் சொல்லுது அவரோடு கூட நாமும். இயேசு அரைஞ்சாருன்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் நம்ம அரைஞ்சதை அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு இருக்கு. பேதுரு சொல்கிறார் ஞானஸ்நானத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கள்? அவர் அடக்கம் பண்ணப்பட்டார்னு நம்புகிறோம். ஆனால் நம்ம அவரோட அடக்கம் பண்ணப்பட்டது அந்த அளவுக்கு. 3 நாள் இயேசு என்ன பண்ணார்? கொலோசியர் 3:1 நீங்களும் அவரோடு கூட. இயேசு கலிலேயர் பார்க்கும்போது அப்படியே அசெண்டிங், பரத்துக்கு ஏறினார். நம்மளும் அவரோட கூட என்ன பண்ணோம்? ஆனால் அதை நம்ம அவ்வளோ நம்ப மாட்டேங்கிறோம். போய் அவர் பிதான் வலது பாரத்தில் சிங்காசனம் உக்காந்துட்டார், அதை நம்புகிறோம். அவரோடு கூட நம்மளே உட்கார இந்த ஒரு பார்ட்டை நம்பி நம்ம பார்ட்டை நம்பாமல் இருக்கோம்ல, அதுதான் சபைக்கு உள்ள சாபமே. உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஏன் திரும்ப திண்டாடுறோம்? இது உள்ளே போகலைங்க. ஒரு பிரச்சனை நம்ம குடும்பத்தை வாட்டுதுன்னு அது பொய் இல்லை. அதனுடைய காரணம், அதனுடைய வீரியம், அதனுடைய சைஸு, அது கொடுக்குற டென்ஷனெல்லாம் நீங்கள் கரைச்சி குடிச்சிருக்கீங்க. நான் பொய் சொல்ல, அது உனக்கு ரியலாகவே தெரியுது. ஏன்னா இந்த ரியல் உனக்கு வேறு ஒன்றவே இல்லை. அவரோடு உக்காந்துருக்குறோங்கிறது உனக்கு ரூட்டடாக இருக்கும்னா இது உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு பெரிய பிரச்சனையை 3 மாதமாக நானும் அக்கா ஃபேமிலியாக ஃபேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஊழியம் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு சொல்லவே இல்லை. சொல்லணும்னு தோணுது, எனக்கு என்ன சொல்ல வேணானே தோணுது. நினச்சிக்காத, ரொம்ப உணர்ச்சி வச்சுட்டு பேசுகிறீங்க. உக்காந்து இருக்கிற அத்தனை பேரை விட ரியல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஜீவன் நான் இருக்கேன்ல, சாவாமல் இருக்கேன்ல, ஜீவனோடு இருக்கேன்ல, மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்குறேன்ல. இல்லை பிள்ளைங்க, நான் என்ன சொல்கிறேன், உங்களை வசனம்லாம் கேட்டு ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு நீங்கள் அஃபண்ட் ஆகாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு பேசலை. நானும் போக வேண்டிய ட்ராவல் இருக்குது. உனக்கு எனக்கு என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன், நானே இன்னும் நிறைய விஷயத்துக்கு போகணும். ஆனால் எந்த உணர்ச்சியும் நான் என்ன பண்ணல, உட்கார வைக்கல. நீ வந்து நிறையா மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஒன்று சொல்ல, நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன், நீயும் வா மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த பிரசங்கம் பண்ணுறேன்னா, எல்லோரும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால்
நான் மாட்டிக்கிட்டு அந்த ரியாலிட்டியை எனக்குள்ளே வேறு விட்டுக்கிட்டே இருக்கிறனால இது என்னை பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிஸ்டர்ப் குறைஞ்சிட்டே இருக்குது. உன்னை இது விழுங்கிருது. ஆகவே என்ன பண்ணுறேன், உன்னை விட நான் சூப்பர், நீ மோசம்னு சொல்கிறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. உன்னை மாதிரி நான் இருக்கேன், எல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்கும், ஆனால் அதுதான் ரியல்னு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகிறேன். அதனால் இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லாமல் போயிடுது. சீக்கிரம் அற்புதம் கிடச்சிருது. நான் இப்படி இருக்கேன், 40% சக்ஸஸ் ஆகிறேன், நீ 20% இருக்கிற, வா இந்த 40 வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைன்றேன். இங்கே வரும்போது நான் 80க்கு போயிடுறேன். அதுதான் இங்கே நடக்குது. உன்னை ஹர்ட் பண்ணல, நீ ஒன்றும் யூஸ்லெஸ்ன்னு சொல்லலை. எல்லா ஊழியரும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறான், அவனுக்கு கொம்பு முடிஞ்சு ஒன்றும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. நான்லாம் ரொம்ப மாறிட்டேன். என்னைக்கு செக்ஸை குறித்து பேசணுன்னோ அல்லது உங்களோட பழகும்போது என்னுடைய உரிமை கலந்து உள்ளபடியே என்னை மறைச்சிக்காமல் பேசுகிறனோ எனக்கு தெரியுங்க. அந்த மாதிரி சமயத்தில் நான் மட்டும் உனக்கு முன்னில்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவே நாங்கள் வெளியே வந்து நிற்கிறோம். அதெல்லாம் கால் தூசி. நீ பயப்படுறதெல்லாம் என்னால் மிரட்டாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க. தயவு செய்து இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார, இது முடிஞ்சவொன்னே அப்படியே போயிடாத, பழைய மாதிரி வாழாத, உன்னதத்தில் உட்கார வச்சுருக்கோங்கிறத ரொம்ப அது உனக்குள்ளே அது வேறு விடக்கூடிய அளவுக்கு, சாரி, அதை நீ தான் வேறு விடுற அளவுக்கு மெடிடேட் பண்ணி பத்திரமாக வச்சுக்கணுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. வச்சாதான் உன் டென்ஷன்லேருந்து, உன் ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து, உன் பாவர்ட்டியிலிருந்து நீ வெளியே வந்து கொடி நாத்த முடியும். யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம், இந்த மட்டும் யோசுவா முதல் அதிகாரம். சீக்கிரடுங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின் கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் வாசிங்க கொடுக்கும் தேசத்துக்கு. இப்போ இந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டாரா, கொடுக்கலையா? கொடுக்க போகிறார். இன்னைக்கோ நாளைக்கோ கொடுக்க போகிறார். கொடுக்கும், ஐ ஆம் கிவிங், கொடுக்கும். 3 பாரு, எல்லாம் வாசிங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு 2ஆம் வசனத்தில் கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். உபாகமம் 7ஆம் அதிகாரம். உபாகமம் 7ஆம் அதிகாரம்.
நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில், அதாவது என்னை கவனிங்க, கானான் தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரா? கொடுத்துட்டார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு இதில் சொல்கிறார் உபாகமத்தில். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும், நல்ல கவனி, அந்த நாட்டில் உன்னை என்ன பண்ணிடுவார்? பிரவேசிக்க பண்ணிடுவார். உள்ளே போயிடுவீங்க எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு பண்ணி உன்னை எல்லாம் என்ன பாரு, நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுக்குறேன், உள்ளே போயிடுவீங்க. ஆனால் உள்ளே போயிட்டிங்கன்னா அவனை உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஜனம் பெருத்த யார்? ஜாதிகள்னால் அந்த மற்ற ஜாதி இல்லை, அது இனம், குழுக்கள், ஜாதிகள் ஆகிய வாசிங்க. ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பதாக துரத்தி வரேன். முதல்ல கொடுக்க போகிறான்ட்டார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? கொடுத்துட்டான்றார். இவனுக்கு என்ன நினச்சிட்டானுங்க? ஆஹா கொடுத்துட்டாராம்ல, வாங்கடா போகலான்னு போனால் 50 பேர் நிற்கிறானுங்க எல்லாம் வேலும் கையோட. டேய், இது ஓன் தேசம், கொடுத்துட்டேன், இது அவன் வீடு, உன் வீடு தான், இப்போ உள்ளது தங்கிக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் யார் இருக்கா? அவனை துரத்திட்டு போய் தங்கிரு. இது எபூசியருடைய வீடு. இங்கே வா, நான் உள்ளே போயிட்டேன். ஆக்சுவலாக இவன் வீட்டில் நான் இருக்கணும், அதான் வாக்கு பண்ணியிருக்காரு. நானே நினச்சிட்டேன் உனக்கு தேசத்தை கொடுத்தேன்னு, அங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போல இருக்குது, போன உடனே ஏசி போட்டு படுக்க வேண்டியதான் நினச்சிட்டு போனான். அங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான்? இருக்கான். அவனை நீ என்ன பண்ணு? துரத்து அதை நீ ஆக்குபை பண்ணு. ஏன்னா இது நான் உனக்கு வாக்கு பண்ணிட்டேன். அவனுக்கு வாக்கு பண்ணல, உனக்கு வாக்கு பண்ணேன். ஆனால் வாக்கு பண்ணாத ஒருத்தன் அங்கே இருக்கான். அப்போ நான் அவனை துரத்துறது கஷ்டம் இல்லை. ஏன் கஷ்டம்னா, ஐயோ உன்னை துரத்துனாதான் இதில் இருக்க முடியுமா? நீ எம்மா பெரிய உருவம், நான் எப்படி துரத்த முடியும் அப்படின்னு அப்போ உள்ள கரண்ட் என்விரான்மெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தால் கஷ்டம்தான். நான் அவனை துரத்துறது எப்போ நம்ம ஈஸியாக முடியுது? அவர் உன் தேசத்தை, உன் வீட்டை எனக்கு கொடுத்து விட்டார். 40 வருஷம் விளையாண்டார் என்கிட்ட அற்புத அடையாளத்தில். அவ்வளவு பவர்ஃபுல்லாக தேவன் இதை கொடுத்துட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நான் அந்த ப்ராமிஸை அப்படியே வேர் விட்டு ரியலாக நம்புகிறேன். ஆகவே அதிலிருந்து நான் வாழ்வதால், அதிலிருந்து வேர் விட்டதிலிருந்து நான் வாழ்வதால், நான் துரத்த வேண்டாம், நின்னாலே அவன் என்னை விட்டு போயிடுவான். Because my energy defeated that fellow. The God's energy, the energy of resurrection, the belief system, we are seated with him heavenly realm right now. அதான் மட்டும் நீ அவேர்னஸில் இருந்தீன்னா, இப்போ நான் கொடுத்துட்டேங்கிறது தான் அவரோடு சிம்மாசனத்தில் நீங்களும் நானும் உன்னதத்தில் என்ன பண்ணுறோம்? உக்காந்துருக்குறோங்கிற அர்த்தம். இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் உனக்கு தேசத்தை என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிற ரூட்டோடு, அந்த வேரோடு போய் அவர் எனக்கு வாக்கு பண்ணார், எனக்கு கொடுத்துட்டார், இது என் தேசம், என் வீடுன்னு அவன் துரத்துறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் எங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுறேன்? கொடுத்துட்டார்னு ஆப்ரேட் பண்ணுறேன். இந்த நியூ கவர்னன்ட்டில், புதிய அவரோடு என்னை சிங்காசனம் உட்கார வச்சுட்டாருன்னு நீ ரூட் இறங்குனுச்சுன்னா, நெகட்டிவ் எமோஷன், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்
உன்னை டாமினேட் பண்ணாது. அது உனக்கு கீழ்ப்படிந்து உன்னை விட்டு விலகும். But it will take some time. The process. ஒரு நாள் நீ வெற்றி அடைவ, அப்புறம் அடுத்த நாள் கீழே விழுந்துருவ. பயப்படாத. நீ விழுவுறது எழுவுறது முக்கியம் இல்லை. பட் இது உனக்கு ரூட்டட் ஆகிட்டே இருக்கணும். இருக்க 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 இதோட முடிக்கலாம். அந்த 7 ஜாதி சொன்னேன்ல, ஹிட்டைட்ஸ், என்ன பாருங்க, ஃபியர் அப்படின்னு அர்த்தம். அந்த 7 ஜாதிக்கு என்னது? ஏத்தியர்னா என்ன? வாசிமா தமிழில் ஹிட்டைட்ஸ், இங்கிலீஷில் ஃபியர். அப்புறம் கிர்காசியர், கிர்கசைட், அது இருவார ரிஜெக்ஷன் அர்த்தம். அதுக்கு 3 பாட்டு வாசி. ஒர்த்லெஸ்னஸ்ன்னு அர்த்தம். ஷேம்னு அர்த்தம். அப்புறம் இன்செக்யூரிட்டின்னு அர்த்தம். டிஃபைல்மெண்ட்னு அர்த்தம். எபூசியர், ஹோப்லெஸ்னஸ். இந்த ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஃபியர் பயம், ரிஜெக்ஷன் என்னது? புறக்கணிக்கப்படுதல். ஒர்த்லெஸ்னஸ், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒர்த்லெஸ்னஸ். ஷேம், வெட்கம், அவமானம். இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு இல்லாத இருக்கிற ஒரு சூழல். டிஃபைல்மெண்ட், எப்போ பார்த்தாலும் ஒரு கரையோடு இருக்கேன், பாவத்தோடு இருக்கிறேங்கிற ஒரு கில்ட் கான்ஷியஸ். ஹோப்லெஸ்னஸ், எதுலுமே என்ன இல்லை. நல்ல கவனி, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் நாட்டில் இந்த 7 ஜாதிகள் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இன்செக்யூரிட்டி, டிஃபைல்மெண்ட், ஹோப்லெஸ்னஸ், ஃபியர், ஷேம், கில்ட். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஃபியர், இதெல்லாம் என்ன? இமோஷன்ஸ், ஃபீலிங். நல்ல கவனி, அங்கே 7 ஜாதிக்கு இந்த அர்த்தம். ஆகவே அவங்களுக்கு கர்த்தர் இந்த நாட்டை கொடுத்தாருங்கிற பிரங்கனே இல்லை. நிறைய பேர் எதிரிலே செத்து போயிட்டான் அழிச்சு. பெந்தேகோஸ்த உலகத்துலேயும் கானான் நாடுகின்ற அவரோடு உட்கார்ந்துருக்குறோங்கிற அவேர்னஸ் இல்லைன்னா இந்த 7 எமோஷன்ஸ் நம்மளை ஒரு வழி ஆயிக்கிறோம். ஜாக்கிரதை. கிறிஸ்டோபர் ஷேரை நான் பெரிய ஊழியக்காரன், வல்லவன், நல்லவங்கிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி விபச்சாரம் பேசி ஒரு அணி பிடுங்க வேண்டாம். இந்த பயம்ங்கிறது எனக்குள்ளே வந்து என் முன்னேற்றத்தை, என்னுடைய கர்த்தரோடு இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட், அந்த ஷாலோம் அனுபவிக்க முடியாமல் ஏதோ நட்டாத்தில் கைவிட்ட மாதிரி தள்ள கழிச்சு உக்காந்தனா, டேய் நீ 50 வருஷம் பிரசங்கம் பண்ணி யூஸ்லெஸ்ரா. நீ யூஸ்லெஸ்ரா. சாரி, நீ செத்தினா பரலோகத்தில் போய் அவரோட உட்காந்துருக்கலாம். நல்லா வெக்கப்படுறேன், ரொம்ப ஷேமாக இருக்கு எனக்குலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பயம் வந்துச்சுன்னா அது கீழ்ப்பணிச்சுன்னா வேர்த்து விறுவிறுத்து பள்ள காட்டுறதை விட அவரோடு உட்கார்ந்துருக்கிறோங்கிறது என்னைக்கு எனக்கு வேறுபடுதோ அப்போ பயம் என் காலுக்கு கீழே. அது வர வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஊழியம் செஞ்சுட்டு தான் இருப்பேன். என் பொண்டாட்டிக்கு இப்போ நான் புருஷனாக தான் இருப்பேன், பிள்ளைங்க அப்பனாக தான் இருப்பேன், உனக்கு நான் பாஸ்டராக தான் இருப்பேன். வேறு வழி இல்லை. எனக்கு பயந்தா ஊழியன்னு தெரியுது. பட் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் இந்த ஃபியருங்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை உக்காந்துருக்குறேங்கிறது என்னைக்கு டாமினேட் அது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணி அவனை 100% வேணாம் 60% ஆச்சோம். முந்தி மாதிரி பயப்படுறது இல்லைன்னு சுற்றி உள்ளவன் சொன்னால் போகிறோம். ஆசீர்வாதத்தை
நான் பின்னாடி போக மாட்டேன், கை தட்டுவேன், அணி வகுத்து நிற்கணும். ஊடு, சொத்து, பணம், தங்கம் வரிசை கட்டி நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை கும்பிட்றேன், அப்படிப்பட்ட ஒரு திருத்துவ தேவன், அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து, அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர், அப்படிப்பட்ட ஒரு லவ்லி ஹெவன்லி டேடி. இதோட போர். இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணும் தெரியுமா? இனிமேல் இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது. மன அழுத்தம், டென்ஷன், இதுக்கே அடிப்பட்ட ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசமாயிரும். எத்தனை பேர் நான் சொல்கிறது ஆழமாக புரியுது? இப்போ நம்ம எந்த லெவலுக்கு நம்ம போய்ட்டோம்? நம்ம நல்லா கவனி, இதை முடிக்கிறேன். எந்த லெவலில் போய்ட்டோன்னு பாரு. நீங்கள் நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் காலையில் தொடங்கி நைட்டு படுக்கிற வரைக்கும் கேக்கன்னு சிரிச்சுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, விட்டு அடிச்சுக்கிட்டு, வரவங்க போகிறவங்கட்டெலாம் ஜாலியாக பேசியிருக்கீங்களா? அப்படி ஒரு நாள் திடீர்னு ஒரு 6 மணிக்கு முழிச்சு நீங்கள் சிரிக்கிறீங்க, பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, வரவங்கட்டெல்லாம் கிச்சு கிச்சு முட்டுறீங்க, என்ன அது அப்படின்றீங்க. அவங்க அவங்கள என்ன நினச்சிக்குவாங்க? அந்த லெவலுக்கு வந்துட்டோம் பாரு நம்ம. ஆனால் கர்த்தருடைய அந்த டைப்பே எப்படி தான், அது எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறதான். இது புரிஞ்சிக்க. இன்னொன்று பாரு, நமக்கு என்ன நடக்குங்கிறது மட்டும் பாரு. நல்ல கவனி. காலையில் என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு அட்லீஸ்ட் 6 மணிக்காச்சும் பெட்டை விட்டு எழுந்திரிக்கணுங்க. எத்தனை பேர்? சில பேருக்கு 8 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், பெட்டில் நான் மூக்கில் கை வச்சு பாருங்க. அம்மா நைட்டு பல பிரச்சனையில் லேட்டாக இருக்கிறது, அந்த விதி விலக்க நான் சொல்லவே இல்லை. என்னை மனுஷன் சாரி. எனக்கு இந்த எப்போ பார்த்தாலும் தூங்குறது பீட தருத்திரம். அந்த குடும்பம் உருப்படாது. தூக்கம் கந்தையை வரவழைக்கும். அதெல்லாம் பரிசுத்தங்க. இப்போ ஆம்பளை இதெல்லாம் பரிசுத்தண்டா. நீ விபச்சாரம் பண்ணாமல் இது அதை பண்ணாமல் இதெல்லாம் பண்ணாமல் நீ பாவி தான். நீ இது என்ன பண்ணி தொலைக்கிறது? என் பொழப்பு ஓடணும். எப்படி கர்த்தர் தான் எனக்கு. காலையில் விழிச்சிடுறாங்க. நல்ல கவனி. காலையில் விழிச்சிடும். ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணுறோம், டக்குன்னு பைபிளை திறக்கிறோம், ஏதோ ஒரு 1 ஹவர் ஜபம் தெரியல பண்ணிடுறோம். நல்ல கவனிய. ஒய்ஃபை போய் பார்க்குற. அந்த ஒய்ஃபை நீ எப்போ பார்த்துருப்ப? நைட்டா? அந்த வருஷம் பூரா பார்த்துருப்பீங்க. அதே பார்த்த முகம்தான். அல்லது புருஷனை பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க? எப்போ நீங்கள் பார்க்குறது கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், குப்புறப்படுத்து தூங்குறாரு. என்ன கவர்மெண்ட்டில் கழுத்து பிடிச்சி நெரிச்சா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் எத்தனையோ பேர் நெரிச்சிருக்கலாம். அதே புருஷன், அதே மனைவி, அதே பிள்ளைங்க, அதே 2 பெட்ரூமு, பேருக்கு பெட்ரூம், ஆனால் ஸ்டோர் ரூம் எல்லாம் அது, கிச்சன் எல்லாம் அதே வருஷ கணக்கு அதே பார்க்குறீங்க. நேற்று வந்து மொத்து பூசை வாங்கின அதே கிச்சனை பார்க்கும்போது இன்றைக்கும் என்ன மொத்து வரும்னு தெரியலையன்றீங்க. டே அண்ட் நைட் அப்படியே ரொட்டீனாக ஒரு சந்தோஷம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத ஒரு அட்மாஸ்பியரிலே வாழ்ந்து 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 உணர்ச்சி அப்படியே நிரம்பி உன் உடம்பில் இருக்கிற செல் இருக்குல்ல, அந்த செல்லுலெல்லாம் போய் நிறைஞ்சி இப்போ பாடி எந்த நிலைக்கு வந்துருச்சுன்னா, அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன், ஒன்று ஏசி போட்டு 3 வேளை சாப்பாடு, நைட்டு புறப்படுன்ட்டாங்க, காரில் கொண்டு வந்து விட்றான்ட்டாங்க. அங்கே ஏசியை போய் டிஃபன் முடிச்சுட்டு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டாங்க கட்டில். அந்த பெரிய வீடு.
உன்னோட இருந்தவங்க யாராச்சும் வந்து உன்னை பார்த்தாங்கன்னு எப்படி தெரியுமா இருப்ப? அதே மாதிரி தான் உட்காந்துருப்ப. பூட்னியாடா வீட்டை அம்ப, இந்த கோழியை பிடிச்சி அம்ப, இது வேற வீடு, வேற ஏசி. ஏன்னா உன் மைண்டு கூட பரவாயில்ல, உன் உடம்பும் அதோட செட் ஆயிடுச்சு. உன்னை சுற்றி என்ன சேஞ்சஸ் வந்தாலும் உன்னால் உணரவே முடியாது. அவங்க தான் நிறைய பேர் பார்த்தீங்களா, அவங்க அம்மா அப்பாவை வீட்டு கட்டின விட்டு கூப்பிட்றோம், அவங்க அதை விட்டு அது பெருமை இல்லை, சாபம்னு அர்த்தம். பெருமையாக சொல்லிக்குவோம். ஐயோ எங்கள் அப்பாவை மட்டும் அம்மா மட்டும் அங்கேருந்து கூப்பிடவே முடியாது, அப்படியே அனுப்பிச்சி விட்டுற வேண்டியதான். அறிவு கேட்டதுங்களா? நீ பட்ட கஷ்டத்துக்கு, நீ குப்பை கொட்டினதுக்கு நல்ல வீட்டை கொடுத்து பெரிய வீட்டை கொடுத்துன்னா, சில பேர் கவனிச்சிருக்கியா, இப்படி படுத்தவங்களை இப்படி தலை மாட்டு படுத்தாலும் தூக்கம் வரலாமாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடம்பு என்ன ஆயிடுச்சு. அப்படி செட்டான உன்னைய ஒரு பிரச்சனை வரும். நீ உன்னதத்தில் உட்காந்துருக்கா நம்ம அம்மா கிழிச்சோம்பா, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், இப்போ இங்கே தான் உட்காந்துருக்கேன்ப்பா. அதுதான் சாபம், அதுதான் ஹெல்லு, அதுதான் நரகம். பெந்தேகோஸ் மக்கள் வேஷம் போடாமல் ஊழியக்காரிலேருந்து கூப்பன் வரைக்கும் எல்லாம் வெளியே வந்து முதல்ல இங்கே வந்துரு நீ, அப்புறம் 2வது வரைக்கும் ஏந்துட்டு இருக்கலாம். ஹலோ, இந்த விளையாட்டுக்கு நான் ரெடி இல்லை. ஏன்னா எனக்கு வயசு ஆயிடுச்சு, நான் ஆகிட்டே இருக்குது. வயசு ஆக நல்ல இளமையாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இது இல்லை. வயசு ஆக சரியாக ஆண்டவர் அறிஞ்சவங்க ஒவ்வொரு பிறந்தநாள் கேக்கு வெட்டும்போது என்ன பண்ணணும், போன வருஷம் இந்த வருஷம் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கணும். ஏன்னா உபாகம் சொல்லப்பட்டிருக்கு, உன் பாதங்கள் இரும்பு வெண்கல பாதரட்சை அணிந்திருக்கிறாய், உன் பாதரட்சைக்கு தக்கதாக உன் வாழ்நாள் இருக்கும். இந்த ராஜ்யத்தில் மட்டும் மெழுகுவர்த்தி ஊதி கட் பண்ண உடம்பு ரிவர்ஸில் போயிட்டுருக்கும். இல்லை கிண்டலுக்கு இல்லைம்மா, அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். அதனால் புரிஞ்சிக்க, நம்மளை கெடுத்து நாசமாக்குறது. முடிக்க அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். நெகட்டிவ் எமோஷன்ஸ், பயம், வெட்கம். இந்த செக்ஸை குறித்து பேசுகிறோன்னே, மற்றதெல்லாம் பேசும்போதெல்லாம் ஃபோன் வரும். இந்த செக்ஸை குறித்து ஒரு 3 மாதம் பேசினேன், கப்பு சிப்புன்னு ஆயிடுச்சு உலகமே. ஏன், என்ன அர்த்தம்? எல்லாம் கல்லை போட்டுட்டு வீட்டுக்கு போட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ தெரியுது இல்லை, செக்ஸ் உணர்ச்சி பாவம் இல்லைப்பா. அதெல்லாம் எந்த உணர்ச்சியுமே என்ன கிடையாது, எல்லா உணர்ச்சியும் கர்த்தர் கொடுத்தது தான். சந்தோஷம், சமாதான உணர்ச்சியெல்லாம் கர்த்தர் கொடுத்தது தான், இல்லையா? பார்த்தியா ஸ்ரீதர் எப்படி பாடி கண்டிஷன் ஆயிடுச்சு பாரு. இப்படி கை கூப்பிட்ட கூட அண்ணன் டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி. அதான் சொல்கிறேன், அது மாதிரி உன் பாடி என் பாடியெல்லாம் கண்டிஷன் ஆயிடுச்சு. இது போய் உன்னதத்தில் உக்காந்துருக்கன்னா இது உடனே செய்யுமா? சொல்லு. இப்போ தான் உன் வேலையை காமிக்கணும். தேவையில்லாத சுற்றுற இடத்த கட் பண்ணணும். சில பேர் ரொம்ப உங்களை சுற்றி சில நண்பர்கள் நண்பிகளாக இருப்பாங்க. அதெல்லாம் தேவையான நீ செக் பண்ணிக்க அந்த நண்பர்கள்லாம். ஏன்னா இந்த பக்கமே விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சொந்த பந்தமும் அப்படி தான். கடவுள் பைபிள்னு உன்னை என்ன பண்ணாது, எடுத்துனா வந்து நின்றுடும். அப்படி உன்னை கடவுளோட உட்கார வைக்காமல், கடவுளோட பழக வைக்காமல் குறுக்க வர்றது எல்லாமே லோத்து தான். நீ சாவாமல் பிழைக்கணும்னா கட் பண்ணி தான் தரணும். ஏன்னா நீ சாவாமல் பிழைச்சாதான் சாகரங்களை நீ தக்க வைக்க முடியும். எல்லாம் செத்து போட்டு நீ பொழைச்சி போங்கிறது பிரசங்கம் இல்லை. யாரும் சாகக்கூடாது. சாகிறவங்களை நீ ஸ்திரப்படுத்துறதுக்கு நீ சாகாமல் இருக்கணும். நீ கரையேறி ஸ்ட்ரெங்காக இருந்தால் தான் மற்றவங்களை தூக்க முடியும். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. சாம ஒரு நாள் கேட்டான், எப்பா நீங்கள் என்னப்பா எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருங்க பைபிளோட, அம்மாட்ட பேசுகிறீங்களாப்பா நீங்கள்? அவர் ஒரு நாள் விட்டார். அவர் நீ ஒன்று அப்போ அம்மாட்ட பேச மாட்டேங்கிற. அவன் புரியுது. இதையும் நான் ஒத்துக்கிறேன். எல்லோரும் நான் என்ன பண்ணணும், எல்லாருமே கொஞ்சம் டைம் எடுத்து பேசணும். இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்,
பேசணும். இந்த இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ போவாங்களே, இப்போ சர்ச்சு முடிஞ்சு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன், 5 பேர் உட்காந்துருப்பான், 5 பேரும் கிளாஸ் உட்காந்துருப்பான். பார்த்தீங்களா நீங்கள்? அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. வேறு வழி இல்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சிக்க, ஒரு தசை ரத்தம் ஓடுற ஒரு உறவு, அதையும் என்கிட்ட அவையான்னு பேசுவார். ஓடி பேர் அக்காட்ட பேசும்பார். அதான் நேற்றுலாம் பேசினார். அவங்களுக்கு தெரியும் வந்து உட்காந்துருக்காங்க, டக்குன்னு வந்து உட்கார, அப்படி முடிஞ்ச உட்காருவேன். நான் பேசிகிட்டு இருப்பேன். அப்படிலாம் ரொம்ப மாட்டவங்களாம் இட போடாதீங்க. ஆனால் அவன் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நான் என்ன பண்ணுறேன், அவன் சிக்கான உடனே எனக்கு என்ன ஏறும்? ஃபியர் வரும், நெகட்டிவ் எமோஷன் வரும். அதை எப்படி தான் நான் பண்ணுறது? உன்னதத்தில் உட்காந்துருக்குன்னு எனக்கு ரூட்டு வரணும். உன்னதத்தில் உட்காந்துருக்கிறது எனக்கு தெரியறதுக்கு முதல்ல உலகத்தில் நான் ஒரு இடத்துல உட்காரணும். புரியுதா புரியலையா? அவங்களுக்காக வேண்டி உக்காந்து எவ்வளோ தூரம் என் லட்சணம் இருக்குது. பதறேன்னா, பயப்படுறேன்னா, சரி பயப்படுறேன், பதறேன், அது அளவு என்ன? என் வயசுக்கும் என் அனுபவத்துக்கும் ரொம்ப கேட்கன்னு பதறிட்டு இருக்கேன்னா, அல்லது பார்த்து நியாயமாக கத்துற பரவாயில்லடா, அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இது கூட இல்லாட்டினா என்ன அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரா? அதெல்லாம் இங்கே ப்ராசஸ் என்ன பண்ணிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. ஏன் போயிட்டுருக்குன்னா, உன்னதத்தில் உட்காந்துருக்குறங்கிற வசனத்தை நம்ம உள்ளே கொண்டு வரது தான். ஏன் அதை கொண்டு வரேன்? கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை, அவங்க ஹீல் ஆகிறதுக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃபு ஹீல் ஆகணும்னா அதை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறத விட முதல்ல நான் என் வேஷத்தை கலைச்சி, நான் போண்டியாக இருக்கேன், ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, இதில் போய் அவட்ட ஹெல்ப் பண்ணால் அவளும் பிரச்சனை ஆயிடுவா. ஆகவே என்னை சிறப்படுத்துகிறதுக்கு ஐ வில் டேக் மோர் டைம் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ். சரிதானா? இன்னொரு பகுதி இருக்குது. அட்டகாசமாக ஹீல் ஆகிடுறாங்க. அக்கா பெரிய கிருபை, பெரிய ஹீல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறேன், உக்காந்துட்டு தான் இருக்கிறேன். அதை தான் சாம் பார்த்தான், இப்பயும் உட்காந்துருக்கான்றான். அதையும் உட்காந்துருக்கேன்னா, இப்படியெல்லாம் பதறாமல் உக்காந்தா அப்படி ஒரு ரிசல்ட்டா? ஐயோ, அதுக்குன்னு தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். நன்றிங்கிறது இங்கே பண்ணுறது இல்லை. நன்றிங்கிறது ஒரு மனோபாவம், அது மனசில் அப்படி இருக்கணும். சூனமியால்னு ஒருத்தர் இருந்தால், அவளை குழந்தையே கிடக்கல, ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அது தலைவலியில் செத்து போயிடுச்சு. புருஷங்காரங்கிட்ட அதை சொல்லாமல் எனக்கு ஒரு நம்ம வண்டியில் டாக்ஸி, நம்ம காரு மாதிரி கோவேறு கழுது கொடுங்கன்னு சொல்லி அந்த டெட் பாடி குழந்தைய மறைச்சிக்கிட்டு நேராக தீர்க்கதரிசிட்ட போகிறா. தீர்க்கதரிசிகிட்ட போய் இந்த குழந்தைய கொடுக்குறா. தீர்க்கதரிசி ஒரு குழந்தை எனக்கு வேணுமே, குழந்தை வேணும்னா ஒரு ஹேண்ட்பேக் வேணும், அது கொடுமா ஒரு அந்த குழந்தைய, இது ஏன் குழந்தைய இருக்க, கொண்டு போய் கொடுக்குறா. அந்த குழந்தை உயிர் கொடுத்துட்றாரு. பைபிளில் வாசிக்கிறோம், சூனமியால் வா, உன் குழந்தை இப்போ உயிராக இருக்கா. அது எப்படி வரணும்? உயிராக இருக்காளா, அல்லேலூயா அப்படின்ட்டு தூக்கிட்டு நடைய கட்டணும். அவள் அங்கே பைபிளில் போட்டிருக்கு, ஒரு குழந்தை உயிராக இருக்கானவொடனே செத்து போகிறதுக்கு முன்னாடி சூனமியால் வந்து தீர்க்கதரிசின் பாதத்தில் விழுந்தாள்னு போட்டிருக்கு. இப்போ அந்த குழந்தை உயிர் பிரிச்சிச்சு. இப்போ அவள் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போன்றான். அவள் திருப்பி வந்து குழந்தைய தொடாமல் இறந்து போனதுக்கு முன்னாடி உயிர்ப்பிப்பதற்காக எந்த பாதத்தில் விழுந்தாலோ அதே பாதத்தில் குழந்தை உயிராக இருக்கிறத பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு தூக்கிட்டு போகாமல் அதே பாதத்தில் விழுந்து நன்றி செலுத்தினார். 10 குஷ்ரோகிகள், 9 பேர் அப்படியே போயிட்டான், ஒருத்த மட்டும் வந்து தேங்க்ஸ் பண்ணான். வீட்டில் பிரச்சனைன்னா காத்திருக்கிறது முக்கியம் இல்லை, சுகம் கொடுத்தா அதுக்கு ஈக்குவலாக காத்திருக்க சோதரம் பண்ணணும். அதுக்கு தான் எலும்பு துண்டு நாய், அதான் கரெக்டு. நன்றி இருக்கணும். மேலே எப்போ வேணாலும் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சிக்கலாம். உக்காந்துருக்க அத்தனை பேருக்கு சாரி கோச்சிக்காத, நன்றி இருக்கணும், தேங்க்ஸ் இருக்கணும். அது கீபோர்டு போட்டு பாடுறது மட்டும் இல்லை, 24 மணி நேரம் ஊர் இருக்கணும். கிராட்டிடியூட். ஸோ என் பிள்ளைகளை ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புகிறேன்.
நீங்கள் இப்போ நம்ம எல்லாரும் அவரோட தான் என்ன பண்ணியிருக்கோம், உக்காந்துருக்கோம். இது நமக்கு என்ன பண்ணல உள்ள. அதனால் எது நம்மளை ஆட்டி படைக்குது? எமோஷன்ஸ் எல்லாம் இல்லை. ஆகவே தான் எவ்வளோ ஆட்டி படைச்சாலும் நம்ம வெளியே அதை என்ன பண்ண மாட்டேங்கிறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறோம். நம்ம உடம்பு தான் கெட்டு போகுது. அதனால் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்மளை மூடி மறைக்கிறத மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. நான் அதை ஒத்துக்கிறேன். வேண்டாம், அவங்ககிட்டலாம் போய் சொல்லுங்கன்னு நான் என்ன பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் நீ மூடி மறைக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு தானே மறைக்கிற. அது மட்டும் அங்கே பாயிண்ட் இல்லை, யாருக்கும் தெரியக்கூடாது. குட், உனக்குமே தெரியக்கூடாது தான் மறைக்கிற. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தெரியட்டுன்றேன். புரியுதா? விளங்குதா? விளங்கலையா? உனக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா உடனே என்ன அமுக்காது. நிறைய பேர்லாம் ரொம்ப பக்தியாக இருக்கிறது என்ன காரணம்? எப்போ பார்த்தாலும் ஐயோ ஒரு வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஜபத்தில் இருப்போம். ஏன் ஜபத்தில் இருக்கா? எப்போ பார்த்தாலும் உள்ளே இருக்குது வெளியே வருதுன்னு அர்த்தம். அதை பண்ணுறதுக்கு ஓ அங்கரா வேணாண்டா டேய், வேணாம். அது கேவலமாக இருந்தாலும் சரி, முதல்ல உனக்கு தெரியட்டும். இந்த சமயத்தில் இப்படி ஒரு புத்தியா, இப்படி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கற்பனையா, இப்படிலாம் வக்கரமாலாம் எனக்கு வருதா, அதை அட்ரஸ் பண்ணு. ஹலோ, அதை அட்ரஸ் பண்ணு. அதுதான் உன்னை அழுத்துது. இது கடவுளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கடவுளுக்கு அது தெரியுது. ஒரு குழந்தைய அம்மா போட்டிருக்கா, அப்படியே வெளியே போகுது, ஸ்மெல்லு. அவள் தூக்கி போடுறதில்லை, வச்சுக்கிட்டு கீழே கையில் வச்சுக்கிட்டே கழுவி பவுடரை போட்டு, அதை விட பல $1 பில்லியன் மடங்கு என் அப்பா உன்னை விடவே மாட்டார். கீழே உன் பொண்டாட்டி விட்டுருவான், புருஷன் விட்டுருவான், பெத்தவ விட்டுருவா, அவன் விட மாட்டான்னு நான் சொல்கிறேன். அவன்கிட்ட சொல்லு, இந்த எமோஷன் இருக்குது, இந்த பயம் வருது, இந்த அவமானம் எனக்கு இருக்குது, என்றைக்கோ செஞ்ச ஒரு பாவம் மறுபடியும் என்னை பயமுறுத்துது. என் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது நிறைய ஜெபம் கேட்கப்படுறதில்லை. ஒருவேளை ரகசியமான பாவம்னு ஊழியர் சொல்கிறாங்களோ அதுவா? எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் வெளியே வெக்கம் இல்லாமல் பயத்தோடு வெளியே வா. செக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூடாக்கு போடாது, வெளியில் வா. நீ மேலே வெளியில் வா, எல்லாம் தெரிஞ்சிக்க. டென்ஷனை குறித்து தெரிஞ்சிக்க, அவமானத்தை குறித்து தெரிஞ்சிக்க, பாவர்ட்டியை குறித்து தெரிஞ்சு, கேன்சர் தெரிஞ்சிக்க, எது எல்லாம் தெரிஞ்சிக்க. பயப்படுதா? போயின்னு இல்லை, டேடி இதெல்லாம் எனக்கு தெரியுது, இதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. இப்போது நான் உன்னதத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், உம்மோடு உட்கார்ந்துருக்கிறேன், ஆளுகை செய்கிறேன். இந்த பயம் எனக்கு அவசியம் இல்லாது. ஆனால் என்னமோ பல வருஷமாக அந்த பயம் இருக்குது. என்னால் தள்ள முடியல, ஒன்றும் செய்ய முடியல, நானும் இதை விரட்ட முடியல. நான் ஒன்று செய்கிறேன், நான் இந்த விஷயத்தில் பயந்தாங்கொழியாக இருக்கேன். இதுக்கு நான் பயப்படுறேன். இதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பய உணர்ச்சியை கம்ப்ரஸ் பண்ணி வைக்கல, அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். அப்படியே வாண்ட கொடுக்குறேன். அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்திற்கு பயம் கொடுப்பாய். தயவு செய்து இந்த சபை வெறும் பிரசங்கத்தை கேட்டு இதுக்குள்ளே நீ ப்ராக்டிஸ் பண்ணாமல் என் பிள்ளைகள் தேவையில்லாத ஏமாற்றத்தை சந்திச்சிடாதீங்க. ஏன்னா மக்களுடைய மைண்டே என்ன தெரியுமா? அவர்களுடைய ஏமாற்றப்பட்டாங்கன்னா அந்த ஏமாற்றத்தில் அவங்க எடுக்கிற இன்றைக்கி அதான் மெசேஜ். பல முடிவில் ஒன்று என்னென்னா, கடவுளை அவர்கள் தூஷிப்பார்கள், அதற்கு பின்பு ராஜாக்களை தூஷிப்பார்கள். கடவுள் மோசமானவன், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறான், என்னை கை விட்டுறான்னு அவனை திட்டுவாங்க. அடுத்தது கடவுளுடைய
ரெப்ரசன்டேட்டிவ் யார்? ஊழியக்காரன். அவனை சாபம் விடுவாங்க. இவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டுக்கு விக்டிம் யாருன்னா கடவுளும் அதிகாரத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸும். இதில் பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? ஆமாம், நான் கேட்டு என்ன சோகத்தை பண்ணுறேன். கடைசி பாயிண்ட்டு மறந்துடாதீங்க, அங்கே சொன்ன பாயிண்ட் இங்கே சொல்லி முடிக்கிறார் கர்த்தர். ஈஜிப்டை விட்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் வந்தாங்க. அதில் 20வது வருஷத்தை வச்சுங்க. அதில் ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கடவுளும் வேண்டாம் மோசையும் வேண்டாம், நாங்கள் எங்கே போகிறோம்? எகிப்துக்கு போகிறோம். போனாங்களா போகலையா? போனாங்க. ஒரு குரூப் போயிடுச்சு. எங்கே போகிறாங்க? இந்த குரூப் போகுது இப்படி. சரி, இந்த வனாந்தரத்தில் 20வது வருஷத்தை இந்த குரூப் போயிடுச்சு. ஆனால் 20 வருஷமாக இவங்க இதில் தான் வந்தாங்க, வனாந்தரத்தை வந்தாங்க. இவங்களுக்கு பசி வந்துச்சா? தாகம் எடுத்துச்சா? அதெல்லாம் யார் தீர்த்து வச்சா? தேவன். யார் மூலமாக? இப்போ வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டு ஏமாற்றப்பட்டோம்னு கர்த்தரையும் மோசையை வச்சு போகிறான். ஆனால் கர்த்தர் மோசையில் அங்கே தான் இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இப்போ நீ இந்த 20 வருஷம் எதை கிராஸ் பண்ணதான் போய் ஆகணும். அப்போ அவனுக்கு என்ன வரும்? பசி வரும், தாகம் வரும். அவனுக்கு ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதா? நீ எகிப்துக்கே போக முடியாது. எகிப்தில் என்ன நடக்குதோ அது இங்கே நடந்துடும். ஆகவே உனக்கு ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா, மறந்தும் கடவுள் மேலே அஃபண்ட் ஆகிட்டின்னா, ஊழியர் மேலே அஃபண்ட் ஆகிட்டுனா, அவங்க மூலமாக தான் உனக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப்பே வரும். உனக்கு வரக்கூடிய ஹெல்ப்பை நீயே ஸ்டாப் பண்ணிடுற. புரியலையா? உடம்புல ஆர்கனில் ஒரு ஆர்கன் ஏதோ பழுதாக போச்சு. இன்னொரு உடம்புலேருந்து ஒரு ஆர்கன் எடுத்து என்ன பண்ணுறாங்க? அது கரெக்டாக வருமா வராதா? ஏன்னா அது வேற ஒரு இந்த உடம்பு ஆர்கன் தான் கரெக்டாக இருக்கும். இந்த சபை சரியில்லைன்னு நிறைய பேர் வேறு சபைக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர் தலை, அது உடம்பு, நான் ஆர்வன். அங்கே 1000 ஆர்கன் அவங்களுக்கு வரலாம். புருஷம் பொண்டாட்டி மாதிரி இது கவனன்ட்டுங்க. இது புதிய உடன்படிக்கை. நீ கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் உன்னை சேர்த்த சபையும் உன்னை கண் திறந்த ஊழியரும் இந்த ஏற்பாட்டை பண்ண தேவனும் அவர்களோடு நீ அமர்ந்திருக்கிற இந்த அவேர்னஸை மறைக்கிறது வரக்கூடிய உணர்ச்சிகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். ஒவ்வொன்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். வெற்றி வீரராய் பலம் வரும். இல்லை, ஏன் நிற்போம்? வல்லமை உண்டு உண்டு அற்புதம்